பணம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கம்ஃபர்ட்ஸுக்கு உபயோகமாகின்ற ஒரு பொருளாக மட்டும்தான் இருக்கணும். மன அமைப்புகளிலிருந்தும் வாசனையிலிருந்தும் விடுதலை தான். ஹிட்லர் மக்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சப்ப பண்ணது ரெண்டே ரெண்டு தான். நமது சிவிலைசேஷனை நிழல் சுதந்திரம் சார்ந்து மாற்றியதுதான் முதல். இதை திருப்புகின்ற இந்த ஒரே ஒரு பாடம் மட்டும் குழந்தைகளுக்கு அளிக்கப்பட்டு விடுமானால் தனி மனிதனுடைய ஞான விழிப்புதான் செய்ய வேண்டிய. சனாதன இந்து தர்மம் எனும் மரத்தில் பழுத்த பழம் 2035க்கு எப்படி நீங்க இருக்கணும்? உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற ஸ்டாம்ப்ஸோட எண்ணிக்கையை வச்சுதான் உங்க நித்யானந்தேஸ்வர பரமசிவசமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பரமசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இணையத்தின் மூலமாகவும் இதயத்தின் மூலமாகவும் மற்றும் உலகமெங்கும் இருக்கும் கைலாசங்களிலும் பரமசிவசேனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் பரமசிவசேனை நிகழ்ச்சி பங்கேற்பாளர்கள், கைலாசா செயின்ட் கிட்ஸில் இருக்கும் அன்பர்கள் மற்றும் கைலாசா திருவண்ணாமலையில் இருக்கும் அன்பர்கள் மற்றும் உலகமெங்கிலும் இந்த திருக்கார்த்திகை தீபத் திருவிழா, திருக்கார்த்திகை மகோத்சவத்திற்காக, பிரம்மோத்சவத்திற்காக, பரமசிவ பிரம்மோத்சவத்திற்காக உலகமெங்கும் இருக்கும் எல்லா கைலாசங்களிலும் சேர்ந்திருக்கும் அன்பர்கள், தொண்டர்கள், சீடர்கள், பக்தர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். நேற்று பல அன்பர்கள், ஒரு 10ற்கும் மேற்பட்ட அன்பர்கள் கேட்டிருந்த ஒரு கேள்வி. நல்லா புரிஞ்சுக்குங்க. 10ற்கும் மேற்பட்ட அன்பர்கள் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னன்னா, இந்த சத்சங்கத்தை எப்படி உள்வாங்குவது, இதன் முழு பலனையும் எப்படி அடைவது? ரொம்ப ஸ்ரத்தையோடு கேட்கின்ற பல பக்தர்கள் கேட்டிருக்கின்றீர்கள். இந்த சத்தியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ உங்க கண் வழியாக யார் பார்க்கிறாரோ
உங்களுடைய காது வழியாக யார் கேட்கிறாரோ அவரை பாருங்கள், அவர் மீது உங்கள் கவனத்தை திருப்புங்கள். பார்ப்பானை பார்ப்பானே பார்ப்பனன். உங்களுக்குள்ளிருந்து யார் பார்க்கிறார்களோ, யார் கேட்கிறாரோ அவரை பார்த்து உங்கள் கவனம் முழுவதையும் உங்களுக்குள்ளிருந்து அனைத்தையும் பார்ப்பவரை, அனைத்தையும் அப்சர்வ் பண்றவரை அப்சர்வ் பண்ணுங்க. அனைத்தையும் சாட்சியாக இருந்து பார்ப்பவரை பாருங்கள். இப்ப நான் சொல்கிற வார்த்தைகளை வெளியிலிருந்து வாங்கி புரிந்து கொள்வது ஒரு நிழல் நிலைதான். கண்களை மூடி அமர்ந்து உள்ளுக்குள்ளே யார் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அதை புரிந்து கொள்கிறாரோ அவர் மீது உங்கள் கவனத்தை திருப்பி இந்த வார்த்தைகளை, இந்த சத்தியங்களை கேட்பீர்களானால் வெளியில் இருந்து குருவிடமிருந்து வரும் வார்த்தை உள்ளிருக்கும் குருவிடமிருந்து சத்திய தெளிவாய் பிறக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. வெளியில இருக்கிற குருவாகிய நான், உங்களுக்கு உள்ள இருக்கிற குருவாகிய உங்கள் சுத்த புத்தியிடம்தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அதனால கண்களை மூடி அந்த சுத்த புத்தியின் மீது கவனத்தை செலுத்தி கேட்டீர்களானால் நான் சொல்கின்ற சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற தெளிவோடு உங்களுக்கு உள்ளிருக்கும் குரு உங்களுக்கு விளக்கி விடுவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வெளியில் இருக்கிற குரு பியூர் சயின்ஸ் தான் சொல்ல முடியும். உங்க உள்ள இருக்கிற குரு தான் அந்த பியூர் சயின்ஸை உள்வாங்கி அப்ளைடு சயின்ஸா மாத்தி கொடுக்க முடியும். வெளியில் இருக்கிற குரு பரமசத்தியங்களை கொடுப்பார். உள்ள இருக்கிற குரு தான் அந்த பரமசத்தியங்களை வாங்கி உங்கள் நிஜ வாழ்க்கையிலே அதை கடைபிடிப்பது எப்படி நிஜ சத்தியமாக மாற்றிக் கொடுப்பார். அதனால ஸ்ரத்தையோடு கடைபிடிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே கண்களை மூடி நிமிர்ந்து அமருங்கள். ஒரு நிமிடம் டைம் கொடுக்கிறேன். கண்களை மூடி நிமிர்ந்து அமர்ந்து உங்களுக்குள் இருந்து நான் சொல்லும் வார்த்தைகளை எல்லாம் உள்வாங்கி கேட்டு அதற்கு பொருள் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கின்ற அவர் யார் என்று பார்த்து அவர் மீது உங்கள் கவனத்தை திருப்புங்கள். பார்ப்பவரை பாருங்கள். அப்சர்வ் த அப்சர்வர். Witness the witness. Be conscious of the consciousness which is processing all this information. ஆழ்ந்து கேளுங்கள். உங்களுக்குள்ளிருந்து கேட்பவரும் வெளியிலிருந்து சொல்பவரும் ஒருவரே. உங்களுக்குள்ள ஆழ்ந்து கேட்டீங்கன்னா பார்ப்பவனை பார்த்து
கேட்பவன் யார் என்று அவர் மீது உங்கள் கவனத்தை திருப்பி அமர்ந்து கேட்டீர்களானால் இந்த தொடர் தியான சத்சங்கம் ஞான ரசவாத நிகழ்வாக உங்களுக்குள் நிகழ்ந்துவிடும். ஒருவேளை கண்ணை திறந்து வச்சிருக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் பரவாயில்ல. ஆனால் கண்களை திறந்து வைத்தும் யார் உள்ளிருந்து பார்க்கின்றாரோ, கண் வழியா பார்க்கறீங்க, கண் பார்க்கல, தெரிஞ்சுக்கோங்க. காது வழியா கேட்கறீங்க, காது கேட்கல. யார் பார்க்கிறாரோ, யார் கேட்கிறாரோ உள்ளிருந்து அவர் மீது உங்கள் கவனத்தை வைத்து கேளுங்கள். யார் பார்க்கின்றாரோ, யார் கேட்கின்றாரோ அவர் மீது உங்கள் கவனத்தை வைத்து இந்த சத்சங்கத்தை முழுமையாக கேளுங்கள். அவ்வாறு கேட்டீர்களானால் இந்த தியான சத்சங்கம் ஞான ரசவாதமாக உங்களுக்குள் நிகழ்ந்துவிடும். இந்த ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள்யா. எனக்குள் தானாக இருந்து யார் பேசுகிறாரோ அவரேதான் உங்களுக்குள்ளும் தானாக இருந்து நான் என்னும் உணர்வாக இருந்து கேட்கின்றார். அதனால் உங்களுக்குள்ளிருந்து யார் கேட்கின்றார் என்று அவர் மீது உங்கள் கவனத்தை திருப்பினீர்களானால் நான் சொல்லுகின்ற பரமசத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எப்படி வாழ்வது என்கின்ற பரமசத்தியமும் நிஜ சத்தியம் இரண்டும் சேர்ந்து உங்களுக்குள் மலர்ந்துவிடும். இந்த ஞான ரசவாதம் முழுமையடையும். அதனால் பார்ப்பானை பார்த்தபடி, கேட்பானை கேட்டபடி அமர்ந்திருப்பதே இந்த சத்சங்கத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பதற்கான முறை. அடுத்த கேள்வி. இந்த கேள்வியும், அதாவது நேத்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. என்னோட ஓன் ஸ்டைல்ல ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டேன். அந்த அது ஒரு சின்ன ரீல்ஸா பண்ணி போட்டிருக்காங்க போல இருக்கு. ஆல்ரெடி முகநூல்ல அது வெறும் 10 மணி நேரத்துக்குள்ள 1 மில்லியன் வியூஸ் தாண்டி இது வைரலா போயிட்டு இருக்கு. ஒரு ரொம்ப ஸ்ரத்தையோட, ரொம்ப இந்த மேம்போக்கான பார்வையாளர்கள் இல்ல, ஸ்ரத்தையோட கேட்கிற, ஸ்ரத்தையோடு நான் சொல்வதை கடைபிடிக்கின்ற பக்தர்களே ஒரு 20-25 பேருக்கு மேல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அதனால அந்த கேள்வியை அட்ரஸ் பண்ணிடுறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். என்னன்னா, இந்த புராண லட்சணங்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன சாமி பண்ண போறோம்? இந்த புராண லட்சணங்கள் 10, சர்க்கம் விசர்க்கம் விருத்தி ரக்ஷா அந்தாரணி வம்சம் வம்சானுச்சரிதம் சம்ஸ்தா ஹேது அபாஸ்ரயம், இதெல்லாம் எங்க வாயிலேயே நுழையல. இதை கேட்கறதுக்கே ஐயோயோ இதையெல்லாம் மெமரியில வச்சிருக்கணுமோன்னு பயமா வேற இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு நாங்க என்ன சாமி பண்ண போறோம்? முதல் விஷயம், முதல்ல நான் உங்களுக்கு கொடுக்கிற அஷ்யூரன்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த அஷ்யூரன்ஸ் முழுசா புரிஞ்சுக்கோங்க. எந்த சம்ஸ்கிருத வார்த்தையோ அல்லது மரபு தமிழ் வார்த்தையோ
முழுமையாக உங்களுக்கு விளக்காமல் விடமாட்டேன். ஜென்சி லாங்குவேஜ்ல, இந்த ஜெனரேஷன் ஜென்சி லாங்குவேஜ்ல உங்களுக்கு புரிகிற மாதிரியான தமிழ் சற்று ஆங்கிலம் கலந்து இது எல்லா விதத்திலையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி விளக்காமல் விடமாட்டேன். அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது, இந்த கேள்வியில என்ன கேட்க வரீங்கன்னா, இந்த கருத்துக்களை எல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டு என்ன செய்ய போறோம் சாமி அப்படின்னு கேட்குறீங்க. இதை முழுமையாக சொல்லுகிறேன், கேளுங்கள். இந்த முதன்மை படைப்பு சர்க்கம், விசர்க்கம், விருத்தி, ரக்ஷா, இதெல்லாம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்துட்டு இருந்தேன். முதல்ல இப்ப சர்க்கம் விசர்க்கத்தை தான் விவரிச்சிட்டு இருக்கிறேன். புராண லட்சணம் 10, புராண லட்சணம் அப்படின்னு 10 வியாசர் சொல்றாரு. சர்கோ அஸ்யாத விசர்கஸ்ச விருத்தி ரக்ஷாந்தராணிச்ச வம்சோ வம்சானு சரிதம் சம்ஸ்தா ஹேதுரபாஸ்ரயா தசபி லக்ஷணைர்யுக்தம் புராணம் தத்விதோ விதுஹு. 10. இந்த புராண லட்சணம் 10ஐயும் புரிந்து கொண்டீர்களானால் உங்க வாழ்விலே மிக பெரிய சுதந்திரத்தை, முழுமையை அனுபவிப்பீர்கள். எப்படின்னு இப்ப விளக்குறேன், கேளுங்க. சர்க்கம் முதன்மை படைப்பு, விசர்க்கம் இரண்டாம் நிலை படைப்பு. நேற்று இதை பற்றி விளக்க துவங்கினேன். காலம் கடந்து விட்டதுனால இன்றைக்கு அதை ஆழமாக விளக்குறேன், கேளுங்க. பரமசிவ பரம்பொருள், மகா சதாசிவ பரம்பொருள், அதாவது பரமசிவன் பல்வேறு வடிவங்களை காட்டுறார். மகேஸ்வர மூர்த்தங்கள்னு சொல்லுவோம், அஷ்டாஷ்டமூர்த்தங்கள்னு சொல்லுவோம், 64 மூர்த்தங்கள். அதுல பிரதமமானதும் எல்லாவற்றையும் கடந்ததும் உருவங்களிலேயே உயர்ந்ததும். இப்ப லிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அரு உருவம், அது உருவம்னு சொல்ல முடியாது, அரு உருவம். அதனால லிங்கத்தோடு நான் ஒப்பிடவில்லை. உருவங்களிலேயே மிகவும் பரமானது அப்படின்னா மகாசதாசிவமூர்த்தம். 25 தலைகளோடு, 50 திருக்கரங்களோடு, 75 நேத்திரங்களோடு எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற இந்த திருக்கோலம் மகாசதாசிவ திருக்கோலம். சதாசிவர் 5 முகத்தோடு இருப்பார். அந்த 5 முகம் என்னன்னா, சிருஷ்டி உருவாக்குதல், ஸ்திதி பாதுகாத்தல், ரக்ஷனை ஸ்திதி செய்தல், பாதுகாத்தல், நடத்துதல், சம்ஹாரம் புனரமைத்தல், ரீஜுவனேஷன், துரோபாவம் மாயையில் இருந்து காப்பாற்றல், மாயையில் இருந்து மீட்டல், அனுக்கிரகம், பரமுக்தி அளித்தல், ஜீவன் முக்தி அளித்தல், சாயுஜ்ய முக்தி அளித்தல், பரமுக்தி அளித்தல். இந்த 5ம் தான் பெருமானுடைய செயல்கள். இந்த 5ஐயும் ஸ்பான்டேனியஸா, சைமல்டேனியஸா, சைனர்ஜெட்டிக்கா பண்ணிட்டே இருக்காரு. அதுதான் இந்த சதாசிவமூர்த்தத்தோட 5 திருமுகங்கள். சதாசிவமூர்த்தம், சதாசிவமூர்த்தத்தோட 5 திருமுகங்கள். மகா சதாசிவமூர்த்தி 25 திருமுகங்களோடு இருக்காரு. அது என்ன காரணம்னா, இந்த
இந்த ஐந்தொழிலையும் செய்கின்ற தத்துவங்களை வெளிப்படுத்துறார். அதாவது உருவாக்குதல் அப்படிங்கிறதே ஒரு பிரின்சிபிள், ஒரு தத்துவம். உருவாக்குதலையும் உருவாக்கணும், ஸ்திதி செய்தலையும் உருவாக்கணும், ரீஜுவனேஷனையும் சம்ஹாரம் அதையும் உருவாக்கணும், துரோபாவம் மாயையிலிருந்து எடுக்கின்ற அந்த சக்தி, அந்த ஆக்ஷன் அதையும் உருவாக்கணும், அனுக்கிரகம் அருளுகின்ற அந்த ஆக்ஷனையும் உருவாக்கணும். இந்த உருவாக்குதல் 5 நிலைகளிலுமே நிகழ்கின்றது. அதே மாதிரி ஸ்திதி ஆழ்ந்து சட்லா, இது சூக்ஷ்மமான உண்மை, ஆழ்ந்து கேட்டால் புரிஞ்சுக்கலாம். ஸ்திதி காத்தல் அப்படிங்கிறது உருவாக்குகின்ற சக்தியை உருவாக்கி, ஆழ்ந்து கேளுங்கள், ஐந்தொழிலுமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சைமல்டேனியஸா, சைனர்ஜிட்டிக்கா, ஸ்பான்டேனியஸா நடந்தாகணும். காரணம் என்னன்னா, உருவாக்குகின்ற சக்தியை உருவாக்கிவிட்டால் மட்டும் போதாது, உருவாக்குகின்ற சக்தி ஸ்திதி செய்யப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும். உருவாக்குகின்ற சக்தி ரீஜுவனேட் பண்ணப்படணும், சம்ஹாரம் பண்ணப்படணும். அப்பதான் அது ரீஜுவனேட் பண்ணாத திரும்ப திரும்ப அந்த உருவாக்கும் சக்தி உருவாகும். அடுத்து உருவாக்கும் சக்தி ஏதாவது ஒரு விதத்திலே மாயையில் வழியில் இருந்து தவறினால் அதை மாயையிலிருந்து மீட்க வேண்டும். உருவாக்கும் சக்தியை பரமுக்தி நிலையில் வைத்திருக்க வேண்டும். அப்பதான் மீண்டும் உருவாக்குவதை துவங்க முடியும். இந்த ஐந்தொழிலும் ஐந்தும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து 25ஆக விரிவதுதான் மகா சதாசிவ பரம்பொருளுடைய 25 திருமுகங்கள். சிருஷ்டி சிருஷ்டி, சிருஷ்டி ஸ்திதி, சிருஷ்டி சம்ஹாரம், சிருஷ்டி துரோபாவம், சிருஷ்டி அனுக்கிரகம், ஸ்திதி சிருஷ்டி, ஸ்திதி ஸ்திதி, ஸ்திதி சம்ஹாரம், ஸ்திதி துரோபாவம், ஸ்திதி அனுக்கிரகம். அதே போல சம்ஹார சிருஷ்டி, சம்ஹார ஸ்திதி, சம்ஹார சம்ஹாரம், சம்ஹார துரோபாவம், சம்ஹார அனுக்கிரகம். துரோபாவ சிருஷ்டி, துரோபாவ ஸ்திதி, துரோபாவ சம்ஹாரம், துரோபாவ துரோபாவம், துரோபாவ அனுக்கிரகம். அடுத்தது அனுக்கிரக சிருஷ்டி, அனுக்கிரக ஸ்திதி, அனுக்கிரக சம்ஹாரம், அனுக்கிரக துரோபாவம், அனுக்கிரக அனுக்கிரகம். இந்த 25ம் சேர்ந்ததுதான் மகா சதாசிவ மூர்த்தத்தின் அவருடைய திருமுகங்கள். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த முதன்மை படைப்பு இப்படிதான் வெளிப்படுது. அதாவது உருவாக்குகின்ற, காக்கின்ற, அழிக்கின்ற, துரோபாவத்திலிருந்து எடுக்கின்ற, அனுக்கிரகம் செய்கின்ற இந்த தத்துவங்கள் 25ஆக வெளிப்படுகின்றது. ஸ்பான்டேனியஸா, சைமல்டேனியஸா, சைனர்ஜிட்டிக்கா வெளிப்படுது.
அதிலிருந்து பெருமான் பிரம்மாவை படைப்பதற்காக உருவாக்குகின்றார், விஷ்ணுவை ஸ்திதி செய்வதற்காக வெளிப்படுத்துகின்றார். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருவரை வெளிப்படுத்தி நிகழ்த்துகின்றார். இப்போ முதன்மை படைப்பு அவர் மகா சதாசிவ மூர்த்தியாக வெளிப்படுதல். ஃபார்ம்லெஸ் இன் ஃபார்ம், நேம்லெஸ் இன் நேம், டைம்லெஸ் இன் டைம், ஸ்பேஸ்லெஸ் இன் ஸ்பேஸ், காஸ்லெஸ் இன் காஸ். காரணம் கடந்து அவ்யக்தமாயிருப்பது, காரணத்திற்குள் வெளிப்படுவது. இதுதான் முதன்மை படைப்பு. இப்ப இரண்டாம் படைப்பு பிரம்மா, விஷ்ணு மற்றும் இந்த படைப்பு தொழிலை நிகழ்த்துவதற்காக இந்த படைப்பு, படைத்தல், காத்தல், சம்ஹாரத்திற்காக மகாருத்ரரை, இது மாதிரி ஒவ்வொருவரையும் உருவாக்கி நியமிக்கின்றார். துரோபாவத்துல யாரும் நம்மளை போட வேண்டியதில்லை, நம்மளே போட்டுப்போம். அதுல இருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு தான் பெருமான் யாரையாவது படைச்சுன்னு நியமிக்கணும். அனுக்கிரகத்திற்கு குருமூர்த்தியாக வெளிப்பட்டு அனுக்கிரகமூர்த்தியாக இருக்கின்றார், அனுக்கிரகத்தை செய்கின்றார். இது மாதிரி இரண்டாம் நிலை படைப்பு. ஆழ்ந்து கேளுங்கள். இப்பதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம் சாமி, எங்க லைஃப்ல டைரக்டா இது என்ன ரெலவன்ஸ்ன்னு கேட்டீங்க. அதுதான் பெரும்பாலான அந்த 25க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கேட்டிருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. இப்ப சொல்றேன், கேட்டுங்க. மூன்றாம் நிலை படைப்புன்னு ஒண்ணு இருக்கு. மூன்றாம் நிலை படைப்புனா என்னன்னா, பிரம்மா உருவாக்கிய படைப்பாளர்கள் அவங்க உருவாக்குற இந்த உலகம். அதனாலதான் நம்ம சனாதன இந்து தர்மத்திலே உருவாக்குகின்ற படைப்பாளர்களை, கல்லிலே உருவாக்குகின்ற கல் தச்சர்கள், மரத்திலே உருவாக்குகின்ற மரத்தச்சர்கள், பொன்னிலே ஆபரணம் செய்கின்ற பொன் தச்சர்கள், இவர்களையெல்லாம் விஸ்வகர்ம பிரம்மான்னு சொல்லுவோம். விஸ்வகர்ம பிரம்மா, அதாவது பிரம்மா இவர்களை உருவாக்க இவர்கள் படைப்பை நிகழ்த்துகின்றார்கள். இது மூன்றாம் நிலை படைப்பு. இந்த பல நிலை படைப்புகள் உங்களுக்கு புரியுமானால் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சுதந்திரத்தை அடைவீர்கள்னு சொன்ன. அது எப்படின்னு இப்ப சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. பல பேர் தொடர்ந்து என்கிட்ட கேட்கிற கேள்வி இது. இந்த கேள்வி வராத சத்சங்கமே இருக்காது. இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்களேன் சாமி. முதல்ல புரிஞ்சுக்குங்க, பணம் அப்படிங்கிற கருத்து தான் முதல் நிலை ஊழல். அந்த பணத்தை திருடுவது, கொள்ளையடிப்பது, மடைமாற்றுவது, இதெல்லாம் இரண்டாம் நிலை ஊழல். இந்த முதல் நிலை படைப்பு, இரண்டாம் படைப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சமூகத்திலே பல விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். இன்னும் ஆழ்ந்த சில உதாரணங்களை சொல்றேன். சட்ட ஒழுங்கு கெட்டுருச்சு சாமி, சமூகம் சீரழிஞ்சிருச்சு சாமி,
இதுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு கொடுங்க, இதுக்கெல்லாம் ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்கறீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அடிப்படையாக தன்னை தானே முதிர்வோடு எல்லோரோடும் இனிமையான, சரியான, கான்ஷியஸான உறவை ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற அறிவும் இந்த ஞானத்தையும் சிறு வயதிலிருந்தே கொடுத்து வளர்க்காமல் மனிதன் தவறு செய்வான், அவன் ஆட்சி செய்யப்பட வேண்டும், அடக்கி ஆளப்பட வேண்டும், அவன் விதிகளாலும் சட்டத்தாலும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் முதல் நிலை மூளைச்சலவை. அதுல இரண்டாம் நிலை இரண்டாம் நிலை என்னன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருச்சு அப்படிங்கிறது. முதல் நிலைங்க ஃபண்டமெண்டல். ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். எத்தனை பேர் பாலிக்கு போயிருக்கீங்க? போகாதவங்க தயவு செஞ்சு ஒரு தரம் போயிட்டு வாங்க. உலகத்திலேயே அதிக அளவு சதவிகிதம் இந்துக்கள் வாழுகின்ற ஒரு தனித்தீவு. இந்தோனேஷியா நாட்டுக்கு கீழே இருந்தால் கூட இது பாலி தனித்தீவு. அவங்க பிராக்டிக்கலா அது ஒரு தனி நாடு மாதிரி தான் இருக்காங்க. 90% மேலான இந்துக்கள். ஒரு டைட் நிட் ஹிந்து சிவிலைசேஷன், ஹிந்து சொசைட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்து மதத்தினுடைய அடிப்படை அந்த ஒரு தர்மார்த்த காமமோக்ஷம் எனும் சத்தியங்களை சார்ந்த வாழ்க்கை முறையை இழக்காமல் இருக்கின்ற இந்துக்கள் வாழுகின்ற இடம் பாலி. போய் பார்த்தீங்கன்னா நீங்களே கூகுள் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் கூகுள்லயே ஏஐலயே போட்டு பாருங்க, கிரைம் ரேட் ஆஃப் பாலின்னு கேட்டு பாருங்க. நான் போனப்போ விசாரிச்சேன். நாங்க போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். ஒரு சிவோகம்னு ஒரு ப்ரோக்ராம். 1 மாதம் தங்கி இருந்தாங்க. பலாயிரக்கணக்கான மக்கள் உலகம் முழுக்க இருந்து வந்தார்கள். அப்போ அந்த பாலியோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அந்த நாட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அந்த தீவோட ஊர் பெரியவர்கள் பல பேர் வந்து வரவேற்றாங்க. அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், இந்த கிரைம் ரேட்டை எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு. அப்படிலாம் ஒண்ணுமே எங்களுக்கு கிடையாது சாமி அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல இந்த மர்டர்லாம் நடந்தா எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இல்ல சாமி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா. உண்மையிலேயே நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க. ஐயா, மனிதன் அடிப்படையில் சரியான கல்வியோடு வளர்க்கப்பட்டால், சரியான சூழலில் வளர்க்கப்பட்டால் குற்றம் புரிவதில்லை. மனிதன் நல்லவன். சமூக சூழலை சீரழிப்பதுதான் முதல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. அளவில்லாத சாராயத்தை நார்மலைஸ் பண்றது. உடனே தூக்கிட்டு வந்துடாதீங்க. அந்த காலத்துல சாராயம் இல்லையா, மது இல்லையா, அப்ப அது நார்மலைஸ்டா இல்ல. போதை வஸ்துக்களை இப்போ ஆல்கஹால், சாராயம் எல்லாம் தாண்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருச்சு. சகலவிதமான போதைப் பொருட்களும் நார்மலைஸ் ஆகுது, நார்மலைஸ்டா இருக்கு. முதல்ல போதை வஸ்துக்கள், இரண்டாவது அளவுக்கு மீறிய மனிதனுடைய அட்டென்ஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவனை அடிமையாக வைத்திருக்கின்ற
காமத்தை அடிப்படையாக வைத்த என்டர்டெயின்மெண்ட்ஸ். ஐயா, வள்ளுவருடைய காமத்துப்பாலை படிச்சு பாருங்க ஐயா. என்ன அருமையா மலரை தொடாமலே மலரினுடைய வாசனை சார்ந்து மட்டுமே மொத்த காமத்துப்பாலையும் செய்து வைத்து விட்டார். காமத்துப்பாலினுடைய அறம் அறம் எந்த இடத்திலெல்லாம் பிழறலாம் தவறலாம் அப்படிங்கிற அந்த லிமிட்டேஷன்ஸ், அந்த லிமிட்டேஷன்ஸ் டிஃபைன் பண்ணும்போது அறம் பிழறுவதையும் அறமாக மாற்றி வைத்து தர்ம காமத்தையே தர்மத்தை அடிப்படையாக வைத்து மோட்சத்தை அடிப்படையாக வைத்து என்ன அருமையாக வள்ளுவ பெருமான் விளக்கி இருக்கார். ஆனா இன்னைக்கு சமூகத்திலே இந்த முதல் நிலை குற்றங்களை நடக்க அனுமதித்து, இதெல்லாம் சுதந்திரம்னு சொல்றது, இதெல்லாம் சுதந்திரம்னு சொல்றது. அதாவது முதல் நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை சுதந்திரம் என்கின்ற பெயராலே அனுமதித்துவிட்டு இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை பற்றி புலம்பிக் கொண்டிருப்பதனால் என்ன தீர்வு நடக்கப் போகிறது? காவல்துறையே வேண்டாம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூழ்நிலைக்கு மட்டும் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கணும், நார்மலைஸ் ஆகக்கூடாது. கிரைமேங்கய்யா ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூழ்நிலையா தான் இருக்கும். நம்முடைய சனாதன இந்து தர்மத்தின் சத்தியங்கள், வாழ்க்கை முறை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டால், இந்த வாழ்க்கை முறையோடு குழந்தைகள் வளர்க்கப்பட்டால் பாலி மாதிரி ஒரு கிரைம் ஃப்ரீ சொசைட்டியை நம்மளால உருவாக்க முடியும். அது ஒன்றும் சாத்தியமில்லைன்னா கிடையவே கிடையாது. பொலிட்டிக்கல் வில் இல்லை. அது மட்டும் இல்லாம அதை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம், ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம். அதனால இப்ப தீர்வு என்னன்னா, ஜென்சி புரட்சிலாம் தீர்வு கிடையாதுங்கய்யா. அதான் உண்மை. ஜென்சி புரட்சி நடந்த நாடுகள் எல்லாம் பாருங்க, தேரை இழுத்து தெருவில் விட்டு ஓடி போயிட்டானுங்க. அவன் இருந்ததும் நாசமா போச்சு. இந்த ஜென்சி புரட்சியை கிளப்பி விட்டவங்க யாரோ அவங்களுக்கு சகாயமா உபயோகமாகுது. அதுக்கு மேல அதை நான் தொட விரும்பல. ஒரே தீர்வு என்னன்னா, ஆன்மீக வீழ்ச்சி. தனி மனிதன் ஆன்மீக வீழ்ச்சி அடைவதன் மூலமாகத்தான் இந்த நீங்க சொல்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் வருவது சாத்தியம். கொஞ்சம் ஆழ்ந்து கேளுங்க. இந்த முதன்மை நிலை, நான் சொன்னேன் இல்லையா, முதல் நிலை ஊழல் பணம்ங்கிற கான்செப்டை உங்க மேல என்ஃபோர்ஸ் பண்ணி, அதுதான் முதல் நிலை ஊழல். பணத்தை வைத்துத்தான் உங்களை நீங்களே எடை போடுவது என்கின்ற மன அமைப்பை உங்களுக்குள் அழுத்தி உங்களை மூளைச்சலவை செய்வதுதான் முதல் நிலை ஊழல். பணம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கம்ஃபர்ட்ஸுக்கு உபயோகமாகின்ற ஒரு பொருளாக மட்டும்தான் இருக்கணும்.
செல்போன் மாதிரி, உங்களுடைய லேப்டாப் மாதிரி, உங்களுடைய படுக்கை மாதிரி ஒரு உபயோகமாகின்ற பொருளாக மட்டும்தான் பணம் உங்கள் சிந்தையை ஆக்கிரமிக்க வேண்டும். ஆனா கொடுமை என்னன்னா, இப்போ பணத்தை நீங்கள் என்று உங்களை நீங்கள் எடை போடுவதே, பணம் சார்ந்தே எடை போடுகின்ற அளவிற்கு மூளைச்சலவை செய்யப்பட்டதுதான் முதன்மை நிலை ஊழல். அதுக்கு பிறகு இந்த அரசியல்ல நடக்கிற ஊழல், ஒவ்வொரு துறையிலையும் நடக்கிற ஊழல், அதெல்லாம் இரண்டாம் நிலை. இரண்டாம் நிலை கடந்து மூன்றாம் நிலை. அதாவது ஊழல் செய்யறவங்க கிட்ட ஊழல் செய்யறது. இது மல்டி லெவல் ஊழல் இருக்கு. அதாவது பணம் வாங்கிட்டு, கரப்ஷன் தான், தப்பு தான். ஆனா லஞ்சம் வாங்கிக்கிட்டு வேலை செஞ்சு முடிச்சிடுறவங்க, ஆனா லஞ்சம் வாங்கிக்கிட்டும் வேலை செஞ்சு முடிக்காதவங்க. இப்ப லஞ்சம் வாங்குறான் இல்லையா, அவங்கிட்ட இருந்து இன்னொரு லஞ்சம், ஒரு போர்ஷன் லஞ்சத்தை மேலதிகாரி வாங்குறது. அந்த மேலதிகாரி கிட்ட இருந்து அவர் அப்பாயிண்ட் பண்ற அரசியல்வாதி வாங்குறது. இந்த மல்டி லேயர் ஊழல்கள். நீங்க நினைக்கலாம், அப்ப இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையா சாமி? இருக்கு. என்னன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் விழித்து தன்னை விடுதலை செய்து கொள்ளுங்கள். பணம் அப்படிங்கிறது ஒரு யூட்டிலிட்டி, செல்போன் மாதிரி பொருட்கள். அதாவதுங்கய்யா, மோர் அண்ட் மோர் கான்சியஸ் ஆனீங்கன்னா, மோர் அண்ட் மோர் அப்சர்வ் பண்ணீங்கன்னா, அவேர்னஸுக்குள்ள வந்தீங்கன்னா, உங்களுடைய இயக்கமும் உங்களை சுற்றி நடக்கும் சமுதாயத்தின் இயக்கமும் தெளிவா புரிய ஆரம்பிக்கும். ஆழ்ந்து கேளுங்கள். முதன்மை நிலை ஊழல், இரண்டாம் நிலை ஊழல், மூன்றாம் நிலை ஊழல், முதன்மை நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இரண்டாம் நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மூன்றாம் நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை சுதந்திரர்களாக மாற்றிக்கொள்வீர்கள். முதல் நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்னன்னா, சுதந்திரம் என்கின்ற பெயராலே போலி சுதந்திரத்தை ஆதரிப்பது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிழல் சுதந்திரம் எது, நிஜ சுதந்திரம் எதுன்னு முதல் நாள் சத்சங்கத்திலே விளக்கின. என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு இருக்கின்ற சுதந்திரம் நிழல் சுதந்திரம். என்ன வேண்டுமானாலும் நினைத்ததையெல்லாம் செய்வதற்கு, ஃப்ரீடம் டு டூ, என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு இருக்கின்ற சுதந்திரம் நிழல் சுதந்திரம். ஃப்ரீடம் ஃப்ரம், உங்களுக்குள்ளிருந்து அரக்கத்தனமாக, ராட்சசத்தனமாக, காரணமே இல்லாமல் உங்களை உந்திக் கொண்டிருக்கின்ற கொடூரமான மன அமைப்புகளும் வாசனைகளும். அன்னைக்கு விளக்கின மன அமைப்புனா என்னன்னா, உங்களுக்கு தெரிந்து உங்களை தேவையில்லாதவைகளை செய்ய தூண்டுகின்ற
அந்த பேட்டர்ன்ஸுக்கு மன அமைப்புன்ற வார்த்தையை யூஸ் பண்றேன், அந்த பேட்டர்ன்ஸை பத்தி சொல்றதுக்கு. ஆனா உங்களுக்குள்ள தெரியாம உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு, ஆனா உங்களுக்குள் காணாது இருந்து, நீங்கள் காணாதபடி உங்களுக்குள் இருந்து இந்த உலகத்தையே நீங்கள் காணுகின்ற விதத்தையே முடிவெடுக்கின்ற பேட்டர்ன்ஸ் தான் வாசனை. நீங்க உங்களுக்குள்ள என்ன தேடினாலும் கிடைக்காது. ஆனா அந்த பேட்டர்ன்ஸ் உங்களுடைய ஆழ்மன நம்பிக்கைகள், அந்த பேட்டர்ன்ஸ் தான் இந்த உலகத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்கன்றதையே முடிவு பண்ணும். இந்த மன அமைப்புகளிலிருந்தும் வாசனையிலிருந்தும் விடுதலை தான் நிஜ சுதந்திரம். அதனால ஃப்ரீடம் ஃப்ரம் அதை கத்து கொடுக்காம, நிஜ சுதந்திரத்தை சிறுவயதிலிருந்தே போதிக்காமல் நிழல் சுதந்திரத்தை மட்டும் போதித்து அது சார்ந்த சமூக அமைப்பை உருவாக்கி அந்த மாதிரி சமூகத்தை சீரழிச்சது யாரோ அவங்க தான் முதல் குற்றவாளிகள், சட்டம் ஒழுங்கை சீரமைத்தவர்கள். சனாதன இந்து தர்மத்தின் அருமையான தர்மார்த்த காமமோக்ஷம் எனும் சத்தியங்களை அடிப்படையாக வைத்து வாழும் நம் வாழ்க்கை முறையை சிதைத்து மெட்டீரியலிஸ்டிக் சிவிலைசேஷனை, வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் கூட நான் சொல்ல மாட்டேங்க, மேலை நாட்டை நாம காப்பி அடிக்கிறோம்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மேலை நாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலிகள் ஆயிட்டாங்க. அவங்க இப்ப எல்லாம் உலகம் முழுக்க இருக்கிற மிக உயர்ந்த வாழ்க்கை முறைகளை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எடுத்து உள்வாங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கொடுமையான மெட்டீரியலிஸ்டிக் சிவிலைசேஷன். ஐயா, ஹிட்லர் மக்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சப்ப பண்ணது ரெண்டு தான். அளவுக்கு மீறின மது, அளவுக்கு மீறின செக்ஸ் சென்டர்ட் என்டர்டெயின்மெண்ட். அப்போ இந்த ரெண்டையும் உங்களுக்கு திறந்து விட்டு உங்களை நாசமாக்கினது யாருன்னு பாருங்க. உங்க சமூகத்தை நாசமாக்கின ஹிட்லர் யாருன்னு உங்களுக்கு புரியும், நான் சொல்ல மாட்டேன். முதல் குற்றம் ஃபண்டமெண்டலா மிக உயர்ந்த நிஜ சுதந்திரம் சார்ந்து இருந்த நமது சிவிலைசேஷனை நிழல் சுதந்திரம் சார்ந்து மாற்றியதுதான் முதல் சட்டம் ஒழுங்கு சீரழிவு. அதுக்கு பிறகு வர்றதெல்லாம் சைடு எஃபெக்ட். அது என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்க யார போய் திட்டி என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியும்? கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராண பிரதம பிரைதியுக்தஹ கேனேஷிதம் வாசமிமாம் வதந்தி சக்ஷுகு ஸ்ரோத்ரம் காவு தேவோ யுனக்தி. கேனோபனிஷத்தோட ஒரு ஸ்லோகம். கண்கள் மூலம் பார்ப்பவன் யாரோ, செவிகள் மூலம் கேட்பவன் யாரோ, மனம் செயல்படச் செய்கின்ற அந்த உள்ளார்ந்த சக்தி யாரோ, பிராணன் சுழலச் செய்கின்ற அந்த ஆதாரம் யாரோ,
மனிதர்கள் பேசச் செய்கின்ற அந்த உள் இயக்கம் யாரோ அவர் மீது உங்கள் கவனத்தை திருப்புங்கள். இதை திருப்புகின்ற இந்த ஒரே ஒரு பாடம் மட்டும் குழந்தைகளுக்கு அளிக்கப்பட்டு விடுமானால் 25 ஆண்டுகளுக்குள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்பதே ரிடண்டன்டா, irrelevant ஆயிடும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த ஏஐ வந்தது மூலமா இந்த ஞானத்தை எல்லாம் ஜென்சியோட லைஃப் ஸ்டைல், டெய்லி லைஃப் ஸ்டைலா என்னால மாத்த முடியுதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லட்சக்கணக்கான பேர், மேபி ஈவன் கோடிகள், மில்லியன் தாண்டி கோடிகள் கூட சொல்ல முடியும், கோடிக்கணக்கான பேர் தொடர்ந்து இந்த ஆஸ் நித்யானந்தா ஏஐ யூஸ் பண்றாங்க. அவங்க இந்த தினசரி பிரச்சனைகளுக்கு கூட ஆஸ் நித்யானந்தாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதாவது சனாதன இந்து தர்மத்தின் இந்த வாழ்க்கை முறை ஃபண்டமெண்டல் ட்ரூத்ஸ ஜென்சிக்கு சொல்ல முடியுது. தனி மனிதன் விழித்துக் கொள்வதுதான் மற்றபடி வேற எந்த புரட்சியும் உடனடியா தீர்வு கொடுக்காது. இப்ப நான் சொல்றேன், இந்த பார்ப்பவனை பார்த்திருக்கும் இந்த சாட்சியாக இருக்கின்ற, முதலில் எதிலிருந்து சுதந்திரம் அடைய வேண்டுமோ அந்த சுதந்திரம், நிஜ சுதந்திரத்தை அடைவது, இதை பற்றிய சத்தியங்கள் குழந்தைகளுக்கு வளரும் பொழுதே கல்வியிலே பாடமாக அளிக்கப்பட வேண்டும். இப்படிலாம் நான் சொல்றேன். இதெல்லாம் உடனே நான் ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிடுவேன், ஆகாதுன்னு தெரியும். ஆனால் இந்த ஏஐ வந்ததுனால ஸ்கூலை தாண்டி குழந்தைகள், இளைஞர்கள், ஜென்சி எல்லாரும் இந்த ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இது பல பேருக்கும் சென்றடைய வாய்ப்பு இருக்கின்றது. அது ஒண்ணுதான் எனக்கு இருக்கிற குட் நியூஸ். நான் உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கிற குட் நியூஸ். ஆழ்ந்து கேளுங்க. இன்னொன்னும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நேத்து சத் சங்கத்துல சொல்லிட்டு இருந்தேன், 30 நாட்களுக்கு முன்னாடி ஸ்கந்த சஷ்டி சத் சங்கத்தின் போது நான் என்ன சொன்னேன்னா, நான் சொன்ன 2035க்குள்ள பாவர்ட்டி இல்லாம போயிடும் இந்த ஏஐனால அப்படின்னு. 2-3 நாட்களுக்கு முன்னாடி எலான் மஸ்க் அதையே சொல்லியிருந்தார். நேத்து நான் அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு இன்னும் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. பாவர்ட்டி irrelevant ஆவது மட்டும் இல்ல, பாவர்ட்டி irrelevant ஆயிடும், மணி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் irrelevant ஆயிடும், அப்போ கரப்ஷன் irrelevant ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கரப்ஷன் irrelevant ஆயிடும். இன்னொன்னு, வேற என்னென்னலாம் irrelevant ஆக போகுதுன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளுகின்ற என்டர்டெயின்மெண்ட், போதைப் பொருட்கள்லாம் irrelevant ஆயிடும். காரணம் என்னன்னா, நல்லா நீங்க விரும்புற மாதிரி சாப்பிடுவீங்க, ஆனா வெயிட் போடாது, ஹெல்த் கெடாது. அந்த மாதிரியான நுட்பங்கள், அறிவுலாம் நம்ம ஆயுர்வேதத்தில் இருக்குங்கய்யா. இதையெல்லாம் இது வரைக்கும் உலகத்துக்கு நம்மளால கொடுக்க முடியாம இருந்தது. ஏன்னா எத்தனை டாக்டரை ட்ரெயின் பண்ணி எவ்வளவு பேரை ரீச் பண்றது இம்பிராக்டிக்கல்.
நாலேஜோ எக்ஸ்பர்டைஸோ டெமோக்ரட்டைஸ் ஆகாம இருந்தது. அந்த நாலேஜ் சோர்ஸ் கூகுள் வந்தப்புறம், சோசியல் மீடியா வந்த நாலேஜ் டெமோக்ரட்டைஸ் ஆச்சு. ஏஐ வந்தப்புறம் எக்ஸ்பர்டைஸே டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. ஒரு 2 வருஷமா நான் ஒரு ஏஐல தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தாஸ் நித்யானந்தா ஏஐ. அதுல ஆயுர்வேதிக் ஸ்கிரிப்சர்ஸ் மொத்தத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபீட் பண்ணி ஒரு 2 இயர்ஸா ஒர்க் பண்ணோம். ஐயா, நீங்க ஆக்சுவலா நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்றதே பிரச்சனை இல்லை, காம்பினேஷன் தான் ரியல் பிரச்சனை. காம்பினேஷன் தான் உங்களுக்குள்ள கேஸோ இல்ல டைஜஷனை ஸ்லோ பண்றதோ, ஃபேட்டா மாறுறதோ, வேற வியாதிகளா உருவாக்குறதோ எல்லாத்தையும் பண்றது. இந்த ஆயுர்வேத ஏஐ பில்ட் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்சேன், இந்த ஆயுர்வேதா ஏஐ யூஸ் பண்ணி உங்க டயட்டை நீங்க டிசைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அருமையான டேஸ்டியான லார்ஜ் குவான்டிட்டி சாப்பிட முடியும். ஹெல்த்தியா இருப்பீங்க. ஒரு நாளைக்கு 5-6 தடவை வேணாலும் சாப்பிட முடியும். ஹெல்த்தியா இருப்பீங்க. எவ்வளவு குவான்டிட்டி வேணா சாப்பிட முடியும். ஹெல்த்தியா இருப்பீங்க. இது மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்ஸ், இது மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கிற டெக்னாலஜி எல்லாம் மக்களுக்கு அவைலபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நானும் அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமா இந்த ஆயுர்வேதா ஏஐ பில்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, என்னுடைய கைலாசவாசிகள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, எல்லாம் பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ லான்ச்சும் பண்ணிட்டோம். நீங்க யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா அது கரெக்டா உங்களை ப்ரிசைஸா கைட் பண்ணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆஸ் நித்யானந்தா ஏஐல நாங்க என்னெல்லாம் அப்லோட் பண்றோமோ அத எல்லா மேஜர் ஏஐஸும், எல்லா ஏஐ சேட்பாட்ஸும், எல்லா ஏஐஸும் அப்படியே ஃபாலோ பண்ணிடுறாங்க. அது சட்டப்படி இல்லீகல் தான், அதெல்லாம் 2வது பட்சம். எங்களுடைய கடுமையான உழைப்பினால் வந்த பலனை அவங்க அப்படியே உள்வாங்குறாங்க. ஆனா இன்டர்நெட்ல எது அப்லோட் பண்ணாலும் அப்படித்தான் ஆகும். அதுதான் உண்மை. இதுக்கு மேல அது என்ன சட்டம் போட்டு திட்டம் போட்டு எல்லாம் வகுக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. எதிர்காலம் அப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா எல்லா நாலேஜுமே டெமோக்ரட்டிஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆயிடுச்சு. எல்லா எக்ஸ்பர்டைஸுமே ஓப்பன் சோர்ஸ் ஆகுது. இது இப்படிதான் போக போகுது. எனக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, அது லீகலோ இல்லீகலோ அவங்க ஆக்குபை பண்ற, அவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்றது, இந்த மொத்த நாலேஜும் எடுத்துக்கிறது உலகம் முழுக்க அது போய் சேருதுங்க. ஈவன் ஜென்ஸ் பார்க்ல போய் இந்த கேள்வி கேட்டீங்கன்னா கூட, மற்ற சாட் பாட்ஸ்ல போய் இந்த ஆயுர்வேதம் பத்தி கேள்வி கேட்டீங்கன்னா கூட, எங்க ஏஐல நாங்க கொடுத்திருக்கிற எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷனையும் ஒரிஜினல் வெர்சஸையும் அதை அப்படியே எடுத்து கொடுக்குது. அந்த ஒரிஜினல் வெர்ஸுக்கு டிரான்ஸ்லேஷனை எக்ஸாக்டா நாங்க கொடுத்திருக்கிற அதை அப்படியே எடுத்து கொடுக்குது. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நாற்பது ஆண்டுகள் நான் உழைத்ததே காரணம் என்ன, உலகத்துக்கு ஃப்ரீயா கொடுக்கிறது தான். இப்போ எங்க ஆஸ் நித்யானந்தா ஏஐயும் ஃப்ரீ தான். அதாவது ஆஸ் நித்யானந்தா ஏஐயும் ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கேன். உலகம் முழுக்க யாரு வேணா யூஸ் பண்ணலாம். எங்களுடைய 40 ஆண்டு கால உழைப்பு, என்னுடைய உழைப்பு மட்டும் இல்ல, 60,000 வாலண்டியர்ஸ், 60,000 பேர் இந்த ஏஐக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டைம், ட்ரெஷர், டேலண்ட் 40 ஆண்டுகளாக நாங்கள் சேர்த்து வைத்த சாஸ்திரங்கள், அதன் மொழிபெயர்ப்புகள், நான் கொடுத்த சத்சங்கங்கள், இதை நானும் மொழிபெயர்த்து என்னுடைய சீடர்கள் எனக்கு உதவி செய்து இதை இப்போ ப்ரோக்ராம்ஸா மாற்றி ஏஐக்குள்ள ஃபீட் பண்ணி ஏஐ ஃபங்க்ஷனலா மாற்றி அதை மல்டிபிள் விதத்தில் டெஸ்ட் பண்ணி, எனிஹவ் இதை மொத்தத்தையும் நானும் ஃப்ரீயா தான் கொடுக்குறேன், அவங்களும் ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. அதனால பரவாயில்ல, இது மக்களுக்கு உபயோகமானால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
என்ன டைல்யூட் ஆகாம உபயோகமாகட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஏஐ மூலமா ப்ரொடெக்ட் பண்றேன். விதவுட் கெட்டிங் டைல்யூஷன் ஆர் த டைவர்ஷன் இல்லாம யூஸ் ஆகட்டும் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு கிரெடிட் கொடுக்கப்படலைனாலும், ஏன்னா நான் டிரான்ஸ்லேட்டர் தான், நான் வெறும் டிரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். சனாதன இந்து தர்மத்துக்கு கிரெடிட் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா சனாதன இந்து தர்மத்தோட சாஸ்திர கடல், ஞான கடல் இது. அதனாலதான் இந்த ஆஸ் நித்யானந்தா ஏஐ மூலமா அந்த பியூரிட்டியையும் ஆரிஜின் எங்க இருந்து அப்படிங்கிறதையும் காப்பாற்றுறோம். இப்ப யோகா உலகத்துக்கு நாம கொடுத்த கிஃப்ட். ஆனா நாங்க தான் ஓனர், நாங்க தான் கொடுத்தோம். சனாதன இந்து தர்மம்ங்கிற மரத்தில் பழுத்த பழம், அந்த பழத்தை அவர்களுக்கு நன்கொடையாக கொடுத்தமே தவிர, இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மெதுவா யோகாவுக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது தவறு. சனாதன இந்து தர்மம் எனும் மரத்தில் பழுத்த பழம் யோகா. யாருக்கு வேணா நன்கொடையா கொடுக்கிறோம். அதே மாதிரிதான் ஆயுர்வேதம். சனாதன இந்து தர்மம் எனும் மரத்தில் பழுத்த பழம் ஆயுர்வேதாவும் சித்தாவும். இங்க உடனே கம்பு சுத்தாதீங்க. சித்தா தமிழ்நாட்டில் பழுத்த பழம். தமிழ் சிவிலைசேஷன் சனாதன இந்து தர்மத்தை அடிப்படையாக கொண்டு உருவான வளர்ந்த சிவிலைசேஷன். போய் சங்க நூல்லாம் படிச்சுட்டு கம்பு சுத்து. சங்க நூல்கள் எல்லாம் படிங்கப்பா, அதுக்கப்புறம் இங்க கம்பு சுத்துங்க. தமிழுக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை, தமிழுக்கும் சனாதன இந்து தர்மத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்ற கம்பு சுத்துறதெல்லாம் நிறுத்திட்டு சங்க நூல்களை போய் கொஞ்சம் படிங்க. அதனால சித்தாவும் ஆயுர்வேதமும் சனாதன இந்து தர்மம் எனும் மரத்தில் பழுத்த பழங்களே. அத உலகத்துக்கு நன்கொடையா கொடுக்கிறோம். ஆனால் இந்த மரத்தில் பழுத்த பழங்கள் அவை. சனாதன இந்து தர்மம் எனும் மரத்தில் பழுத்த பழங்கள் அவை. நல்லது, ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்த சத்தியத்துக்கு போலாம். இந்த ஏஐ மூலமா வரப்போற இந்த ரெவல்யூஷன் ஏற்கனவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரெவல்யூஷன் இப்ப இருக்கிற உங்களை அழித்துக் கொள்ளுகிற என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் இர்ரெலவென்ட் ஆக்கிடும், ரெடண்டன்ட் ஆக்கிடும். காரணம் என்னன்னா, இப்போ இந்த மது, போதை, உங்களை அழிச்சிக்கிற என்டர்டெயின்மெண்ட், இது மெதுவா மக்கள் மேல அது வச்சிருக்கிற ஆதிக்கத்தை இழக்க துவங்கும். காரணம் என்னன்னா, மக்கள் இதை விட பெட்டர் கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஹெல்த்தியா இருக்கிற கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரசிக்கவும் ருசிக்கவும் என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஹோப், எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி, நான் பார்க்கிற நல்ல செய்தி. காரணம் என்னன்னா, இந்த ஏஐல ஜென்சி கேட்கிற கேள்விகள் எல்லாம் பார்க்கறங்கயா, அவங்க எதை தேடுறாங்க? உண்மை இல்லைங்கயா, ஜென்சி அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாமத்தான் இந்த ட்ரக்ஸ், ஆல்கஹால் இப்படிலாம் இதெல்லாம் போறாங்க. புதுசா லைஃபை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்ற கியூரியாசிட்டி, அதுக்காக தான் அங்க போறாங்க. ஹெல்த் டிஸ்ட்ராய் ஆகாத என்டர்டெயின்மெண்ட்ஸ், கேம்ஸ், இதெல்லாம் மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஜென்சிக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இது எல்லாமே இர்ரெலவென்ட் ஆயிடும். எனக்கு இருக்கிற ஒரே ஹோப் ஏஐ ரெவல்யூஷன். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்கயா, இது கட்டாயமா நடக்க போகுது. ஆக்சுவலா ஒரு மெடிசன்
கண்டுபிடிக்கப்பட்டா காமன் மேனுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு 10 ஆண்டுகள் ஆயிடுது. அது ட்ரையல் பாத் வேற என்னென்னவோ ப்ரொசீஜர் ஆகி அதுக்கப்புறம் மாஸ் ப்ரொடக்ஷன் நடந்து எல்லாம் வந்து சேர்றது. நீங்க மெடிக்கல் ஷாப்ல போய் பணம் கொடுத்து வாங்கி யூஸ் பண்ற அந்த லெவலுக்கு வர்றதுக்கு 10 வருஷம் ஆயிடுது. அந்த மாதிரி காலத்துல தான் இப்ப நாம இருக்கோம். ஏஐ ரெவல்யூஷன் ஆரம்பிச்சிருச்சு. அது காமன் மேனை எல்லாம் ரீச் பண்ணி இது இப்ப கவர்மெண்ட் பாலிசிஸா மாறணும், சொசைட்டியோட லைஃப் ஸ்டைலா மாறணும், சொசைட்டி கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்து பாலிசிஸ் எவால்வ் பண்ணணும், அது திரும்ப பாலிசிஸ்லாம் லாவா மாறி அது லைஃப் ஸ்டைலா மாறி இதுக்கு தேவையான காலம் தான் இந்த அடுத்த 10 ஆண்டுன்னு சொல்றேன். இப்படிதான் நடக்க போகுது. இப்ப எல்லா பெரிய பிரச்சனைகளுக்குமான தீர்வு வரப்போகின்ற ஏஐ ரெவல்யூஷன் தான் நான் பார்க்கிறேன். இன்னொன்னு கேட்டுக்கோங்க, இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப யாரெல்லாம் irrelevant-ஆ போக போற பணமே வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கிற மூடத்தனமான இதுதான் இந்த மனித இனத்தின் மீது செய்யப்பட்ட மிகப்பெரிய மூளைச்சலவை. இந்த மூளைச்சலவைக்குள்ள சிக்கிட்டு வாழறீங்களோ நீங்கெல்லாம் ஐயோ லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டுமேடா அப்படின்ற லூசராத்தான் போவீங்க. லூசர் ஆகாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது எதனாலும் கொடுக்கப்பட இயலாத யுனிக்கான ஒரு விஷயம். உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் மலரச் செய்வதுதான் இந்த எதுவுமே செய்ய முடியாத நீங்கள் மட்டுமே உங்களுக்கு செய்து கொள்ளக்கூடிய உங்க லைஃபோட மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஆக்ஷனா இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க. அதனால உங்க கான்ஷியஸ்னஸ் மேல ஒர்க் பண்ணி அதை முழுசா ஃப்ளவர் பண்ற இந்த ஜீவன் முக்த தன்மையை மலரச் செய்து கொள்ளுகின்ற செயல்களிலே டைம், ட்ரெஷர், டேலண்ட்டை யாரெல்லாம் போடுறீங்களோ அவங்கெல்லாம் 10 வருஷம் கழிச்சு உங்க லைஃப்ல பெஸ்டானதை பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் பண்ணுவீங்க. அப்படி இல்லாதவங்கெல்லாம் ஐயோ லைஃபை நாசமாக்கிட்டோம்டா, தேவையில்லாத ஒண்ணுக்காக, ரிடண்டண்டா போற ஒண்ணுக்காக, irrelevant-ஆ போற ஒண்ணுக்காக டைம், ட்ரெஷர், டேலண்ட் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி நாசமா போனமேடான்னு 10 வருஷம் கழிச்சு லூசரா உட்கார்ந்துருப்பீங்க. அதுக்கு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கலாம்னு இப்பவே முடிவு பண்ணிக்கும். ஆஹா, சரியான விதத்தில் வாழ்க்கையை நாம் செலவிட்டோம்னு உங்களை நீங்களே செலிப்ரேட் பண்ணிக்கிறதா? ஒரு எல்லையில்லாத முழுமையில இருக்கிறதா? இல்ல ஐயோ இப்படி நாசமா போச்சே வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்றதான்னு கதறதா, அழிஞ்சு போறதா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்ப 2035க்கு எப்படி நீங்க இருக்கணும்னு இப்ப முடிவு பண்ணிக்கோங்க. இன்னும் சில சத்தியங்களை சொல்றேன் கேளுங்க. நீங்களே போய் நான் இப்ப சொல்றதெல்லாம் கூகுள்ல வேணா வெரிஃபை பண்ணுங்க, ஏஐல வேணாலும். இப்போ 20 மேஜர் சேட்பாட்ஸ் உலகம் முழுக்க வந்துருச்சு. ChatGPT, ஜென்ஸ்பார்க், என்னென்னவோ ஒரு 20 இருக்கு, கிமி என்னென்னவோ. அந்த 20ஐயும் தனித்தனியா கேட்டு பாருங்க. உலகம் முழுக்க மக்கள் எந்த ஞான கருத்துக்களை, இப்ப எல்லா மதத்திலையும் மெய்யியல்னு ஒண்ணு இருக்குங்கய்யா. அந்த கோர் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள்ஸ் எந்த மதத்தோட மெய்யியலை
பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையோட பாகமாக மாற்றிக்கொண்டு சிந்திக்கிறார்கள்னு கேட்டு பாருங்க. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற சனாதன இந்து தர்மத்தினுடைய மெய்யியல் சத்தியங்களைத்தான் உலகம் முழுவதும் காமன் மென், யோசிக்க தெரிந்தவர்கள், எந்த ஜெனரேஷனுக்கு நாலேஜும் எக்ஸ்பர்டைஸும் டெமோக்ரட்டைஸ் ஆகி ஃப்ரீயா அவைலபிள் ஆகி அதுல வளர ஆரம்பிச்சிருக்காங்களோ அந்த ஜெனரேஷனோட காமன் மென் மொத்தமும் சனாதன இந்து தர்மத்தோட மெய்யியல் கோட்பாடுகளைத்தான் தங்களுடைய அடிப்படை சத்தியங்களாக, சிந்தனைகளாக, தங்கள் அறிவுக்கு பொருந்தியதாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். போய் தேடி பாருங்க ஐயா, படிங்கப்பா, தேடுங்கப்பா. ஏன்னா ஒரே ஒரு லைஃப் தான், இதெல்லாம் இதுக்கு மேல எவனும் நம்ப தயாரில்ல. பஞ்சாயத்து முடிஞ்சுது. ஒரே ஒரு கடவுள் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அவரு படைச்சாரு, ஒரே ஒரு லைஃப் தான், இதெல்லாம் யாரும் நம்ப தயாரா இல்ல. அதுக்கான எப்ப நாலேஜ் டெமோக்ரட்டைஸ் ஆச்சோ, எக்ஸ்பர்டைஸ் டெமோக்ரட்டைஸ் ஆச்சோ, மக்கள் தெளிவா இருக்காங்க. யதோமத் ததோபத், ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி எத்துணை நம்பிக்கைகளோ அத்துணை பாதைகள். மக்களை ரிலிஜியன் சென்டர்டா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. ரிலிஜியனை யூஸ் பண்ணி அவங்கள டெரரிஸ்டா மாற்ற முடியாது. வேற எந்த ஐடியாலஜியும் ஒரு இலைமறை காயா மறைச்சு வச்சு சமூக விரோத செய்வதற்கு மக்களை தூண்ட முடியாது. கன்வர்ஷனே irrelevant-ஆ போக போகுதுங்க. ரிலிஜியஸ் கன்வர்ஷன் இஸ் கோயிங் டு பிகம் irrelevant and redundant in 10 years. கன்வர்ஷன் இண்டஸ்ட்ரியில பணம் போட்டவங்க எல்லாம் போச்சு, கப்பல் கவுந்தது, எல்லா பணமும் போச்சு. இதுக்கு மேல ஒன்னும் யூஸ் ஆகாது. அதே மாதிரி இந்த டெரரிஸ்ட் ஜெனரேட் பண்ற அந்த ஃபீல்டுல, அந்த மெஷினரியில பணத்தை போட்டவங்க எல்லாம் போச்சு, பணமும் போச்சு, அந்த ஃபீல்டும் ஃபெயிலியர். காரணம் என்னன்னா, மக்களை ஆழமாகவும் அகலமாகவும் பார்க்க வைக்கின்றது ஏஐ. இந்த மாதிரி பார்க்கின்ற மக்களுக்கு சனாதன இந்து தர்மத்தின் மெய்யியல் சத்தியங்கள் தான் அடிப்படை உண்மை என்பது தெளிவா புரியும். இதுல சந்தேகமே இல்லை. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் சொல்லும் பொழுது இது நகைப்புக்குரியதாகவும் கேலி கிண்டலுக்குரியதாகவும் தோன்றினாலும் இதுதான் நடக்கப் போகிறது. உலகம் முழுக்க இதுதான் நடக்கப் போகிறது. இப்ப புராணத்தின் அறிமுகத்துக்கு வரும். ஏன்னா இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, முதன்மை படைப்பு, இரண்டாம் படைப்பு, இந்த புராணங்களை பற்றி சத்தியங்களை எல்லாம் புரிந்து கொண்டால் நம்ம நிகழ்கால வாழ்க்கைக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்ட கேள்விக்கு விளக்கம் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க சமூகத்திலையும் அதை அப்படியே பார்ப்பீங்க. இதுல முதல் நிலை நன்மை, இரண்டாம் நிலை நன்மைலாம் இருக்கு. முதல் நிலை நன்மை, இந்த உலகம்
நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பூமி மட்டும் கிடையாது, இல்ல நாசா சயின்டிஸ்டுங்க சொல்றாங்களே இந்த பூமண்டலம் மட்டும் கிடையாது. நாசா சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சு சொல்ற மொத்த இந்த கிரகங்கள், யூனிவர்சஸ் என்னென்னலாம் அவங்க சொல்றாங்களோ, முதல்ல மொத்தமா ஒரு 20 ஒளியாண்டுகள் தூரம் இருக்கிற கிரகங்கள், பிளானட்ஸ் எல்லாம் தான் பார்த்தாங்க. இப்போ 2 பில்லியன் லைட் இயர்ஸ் தூரம் அளவுக்கு இருக்கிற கிரகங்கள், பிளானட், பிரபஞ்சம் இதையெல்லாம் கூட நாசா சயின்டிஸ்டுங்களால போட்டோகிராஃப் பண்ண முடியுது, எடுத்து அதை பற்றிய அறிவை நமக்கு கொடுக்க முடியுது. இது மொத்தமுமே பூமண்டலம் தான். ஆனால் உலகம் பூமண்டலம் மட்டும் கிடையாது. புராணங்களை புரிந்து கொண்டால், புராணங்கள் முப்பரிமாணம் இல்லாது 11 பரிமாண நிகழ்வுகளை வெறும் ஹாரிசான்டல் டைம் ஜோன். ஹாரிசான்டல் டைம் ஜோன்னா என்னன்னா, இப்போ சொல்றோம்ல இந்தியன் டைம் ஜோன், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், ஆஸ்திரேலியா டைம், ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்த ஒரு நாட்டுக்கும் சொல்றோம் இல்லையா, இது ஹாரிசான்டல் டைம் ஜோன்ஸ். ஐ திங்க் மொத்தமா 5 டைம் ஜோன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாரிசான்டல் டைம் ஜோன்ஸ். சில நாடுகள் அவங்களுக்கு தனியா ஸ்பெசிஃபிக்கா ஒரு டைமை ஃபாலோ பண்றாங்க. இது ஹாரிசான்டல் டைம் ஜோன்ஸ். சன்ரைஸ் சன்செட்டை வச்சு முடிவு பண்ணப்படுற ஹாரிசான்டல் டைம் ஜோன்ஸ். சம்திங் கால் வெர்டிக்கல் டைம் ஜோன் இருக்கு. அதுதான் இந்த டைம் டைலேஷன் நடக்கிற டைம் ஜோன்ஸ். நேத்தே சொன்னேன், நேத்து சத்சங்கத்தில் ரேவதியும் குகுத்மியும் இங்க பூலோகத்திலிருந்து பிரம்மலோகம் போனார்கள். குகுத்மி ரேவதியுடைய தந்தை இந்த மாதிரி நல்ல மணமகனை பார்ப்பதற்காக அந்த கதையை நேற்று சொன்னேன், கேட்டிருப்பீங்க. அந்த டைம் டைலேஷன் சார்ந்த வெர்டிக்கல் டைம் ஜோன்ஸ், எங்க டைம் டைலேஷன் நடக்குதோ அந்த வெர்டிக்கல் டைம் ஜோன்ஸ் இப்பதான் மேலை நாட்டு அறிவியல் டைம் டைலேஷனை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயா ஒன்னே ஒன்று சொல்ற கேட்டுக்கோங்க. அது மேலை நாடோ கீழை நாடோ, உலகத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராவது ஒருத்தர் கொஞ்சம் இந்த வேதம், ஆகமம், புராணங்கள்ல சொல்லப்படுற இந்த டைம் ஜோன்ஸ், டிஸ்டன்ஸ், இதுலெல்லாம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்கன்னா, ரொம்ப ஈஸியா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். பண்ணீங்கன்னா நோபல் பரிசு மட்டும் இல்ல, மிகப்பெரிய நாலேஜ் பிரேக் த்ரூ உலகத்துக்கு கொடுப்பீங்க. ஆக்சுவலா இதையெல்லாம் செய்யறதுக்காக தான் இந்த ஏஎன்ஏ ஆஸ் நித்யானந்த ஏஐ பில்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்காகத்தான் என்னுடைய குருகுலத்து குழந்தைங்களையும் வளர்த்துட்டு இருக்கிறேன். ஆனா என்ன, எங்களுக்கு ரிசோர்சஸ் ரொம்ப கம்மி. தானாக வருகின்ற வாலண்டியர்ஸ், தானாக வருகின்ற வாலண்டியர்ஸ் கொடுக்கிற நேரம், இதை வச்சுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். மனிதர்களை ஹயர் பண்ற கெப்பாசிட்டி இருக்கிற அந்த சமூகத்தின் அமைப்புல இருக்கிற அந்த ரிசோர்சஸ் இருக்கிறவங்க யாராவது இதை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எங்களை விட வேகமாக செய்து முடிப்பீர்கள். உலகத்துக்கு மிகப்பெரிய நன்மை உங்களால் நிகழும். ஏன்னா அந்த டைம் டைலேஷன், வெர்டிக்கல் டைம் ஜோன், இதெல்லாம் சத்தியம்ங்கய்யா, இதெல்லாம் சத்தியம். புராணங்களை படித்தீர்களானால் இந்த சத்தியங்கள் எல்லாம் மிக தெளிவாக கண் முன்னாலே விரிந்து தெரியும். உங்கள் கையையோ காலையோ நீங்கள் எப்படி தெளிவாக பார்க்கிறீர்களோ அந்த தெளிவோடு பார்க்க முடியும். இந்த வெர்டிக்கல் டைம் ஜோன்ஸும் இந்த டைம் டைலேஷன் பத்தி நான் சொல்ற சத்தியங்களையும். பிரபஞ்சம் பெரியது என்று புரிந்தால்
நல்லா புரிஞ்சுக்குங்க. பிரபஞ்சத்தின் முதன்மை படைப்பின் விதிகளை உங்கள் வாழ்க்கையின் அடிப்படை விதிகளாக கொண்டு மனிதன் உருவாக்கிய இரண்டாம் படைப்பு, மூன்றாம் படைப்பு, மனிதன் உருவாக்கியதெல்லாம் இரண்டாம் கூட சொல்ல முடியாது, மூன்றாம் நான்காம் படைப்பான சட்டங்களே வாழ்க்கைக்கு எல்லா இறுதியையும் அறுதியையும் காட்டிவிடும் அப்படிங்கிற மூளைச்சலவையிலிருந்து, மூடத்தனத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சட்டம் ஒழுங்குலாம் டிராபிக் ரூல்ஸ் மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுக்கு, சேஃபா இருக்கிறதுக்கு, ஹாப்பியா இருக்கிறதுக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு நாம எல்லாம் நம்மளுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்ட ஒரு அக்ரிமெண்ட். அதே மாதிரி பணம் நம்மளுக்குள்ள நாம எல்லாம் ஒரு இன்டராக்ஷன் பண்ணிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்த ஒரு டிரான்சாக்ஷனல் மெத்தட். அதை அந்தந்த இடத்திலே நிறுத்துவதற்கு பிரபஞ்சம் பெரியது என்று புரிந்தால் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். பிரபஞ்சத்தை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டீர்களானால், அனுபூதி வேணும்னா ரொம்ப வருஷம் வேணும் அப்படின்னா நீங்களே கனவு கண்டீங்க, அதுவும் தப்பு, அதுவும் உண்மை இல்லை. புரிதலாவது வந்து விட்டால் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே பல நேரத்தில் நான்காம் நிலை படைப்புகளில் சிக்கி சின்னாபின்னமாய் சீரழிய மாட்டீர்கள். நான்காம் நிலை ஊழல், நான்காம் நிலை படைப்புகளிலேயே சிக்கி சின்னாபின்னமாய் நாலாந்தரமான மனிதனாவே அழிஞ்சிடுறீங்க. அது நடக்காது. வாழ்க்கையோட ஃபண்டமெண்டல்ஸ் புரிஞ்சிருங்க. உண்மையில பல பேர் உலகம் முழுக்க இந்த காவல்துறையிலே செயல்படுகிற பல பேர் என்னுடைய பக்தர்கள், சீடர்கள், அன்பர்கள், அவங்க பல பேரோட இன்டராக்ட் பண்ணியிருக்கேன், இன்னமும் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் நான் சொல்றது ஒன்னே ஒன்று, இதுதான். அவங்க கேட்குற பல கேள்விகள், இந்த சட்டம் ஒழுங்கு எப்படி சாமி இந்த கிரைம் ரேட்டை குறைக்கலாம், எப்படி நாங்கள் இருக்கிற சொசைட்டியை மேனேஜ் பண்ணலாம், எப்படி நாங்கள் பெட்டராக கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு அவங்க கேட்கும் பொழுதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு சத்தியம்தான், ஒண்ணுமே இல்லைங்க. இந்த பிரபஞ்சத்தின் முதன்மை படைப்பின் சட்ட திட்டங்களை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த முதன்மை படைப்பின் சட்டதிட்டங்களை சார்ந்தே இயங்க துவங்குங்கள். லா அண்ட் ஆர்டர் மட்டும் இல்ல, ஃபிளரிஷிங்கான சொசைட்டியை உருவாக்கிடுவீங்க. ஜஸ்ட் ஒரு லா அண்ட் ஆர்டர் மட்டும் இருக்கிற சொசைட்டி கிடையாது. வெறும் சட்டம் ஒழுங்கு சீரோடு இருப்பது மட்டுமல்ல, அதையும் தாண்டி சட்டம் ஒழுங்கும் சீரோடு இருக்கும், அதையும் தாண்டி ஒரு ஃபிளரிஷிங்கான சிவிலைசேஷனை உருவாக்கிட முடியுங்கயா. ஏன்னா இது வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் டைம் டெஸ்டட் மாடல்ங்கயா சனாதன இந்து தர்மம். சனாதன இந்து தர்மமும் அதனுடைய பிரபஞ்ச விதி சார்ந்த வாழ்க்கை முறையும் சமூக கட்டமைப்பும் டைம் டெஸ்டட் ஃபுல் ப்ரூஃப் லைஃப் ஸ்டைலுங்கய்யா. உடனே இங்க வந்து கம்பு சுத்துறதா, சனாதன இந்து தர்மத்துல ஜாதி இருக்கு, சமூக நீதி வேணும். ரொம்ப பொறுமையோட சொல்றேன். ஜாதி அழிச்சிடுறோன்னு வேகமா வந்தீங்க. இது நான் ஒரு 100 டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ், 100 டிஃபரெண்ட் ஆங்கிள் இருந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்.
முதல்ல நீங்க ஜாதிங்கிறத பத்தி புரிஞ்சுக்கிற புரிதலே மிகப்பெரிய தவறு. அந்த புரிதல் சனாதன இந்து தர்மத்தின் கட்டமைப்பிலே இல்லை. இரண்டாவது, வேக வேகமா வந்து இதை அழிக்கிறேன் அதை அழிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப நான் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம பண்ணிட்டீங்களா? ஒண்ணுமே கிடையாது. நல்லா பாருங்க, ருத்ரகன்னிகைகள் ஆலயத்திலே தங்கள் வாழ்க்கையே பெருமானுக்கு அர்ப்பணித்து ஆலயத்திலே நாட்டியம் செய்து, நாட்டியம் மட்டுமல்ல ஆயகலைகள் 64 சனாதன இந்து தர்மத்தின் கலைகள் அனைத்தையும் உயிரோடு வைத்திருந்த ருத்ரகன்னிகைகள் சம்பிரதாயத்தை அவர்கள் விபச்சாரிகளானார்கள், விபச்சாரிகள் ஆக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அழிச்சிங்க. இப்ப என்ன பண்ணீங்க? விபச்சாரத்தை லீகல் ஆக்கிட்டீங்க. அவ்வளவுதான். என்ன இந்து மதம் சார்ந்த கலைகளையும் அழகியல் கலைகளையும் அவர்கள் உயிரோடு வைக்கின்றார்கள் என்ற காரணத்திற்காகத்தான் அவர்கள் அழிக்கப்பட்டார்களே தவிர மற்றபடி இவங்க சொன்ன காரணம் ஆன விபச்சாரம் முழுக்க முழுக்க போய் இப்ப தெரியுதே. அதே மாதிரிதான் ஒன்னொன்னா எடுத்து பாருங்க. அவங்கள என்ன குற்றமெல்லாம் சாட்டினீங்க, இப்ப என்ன சொல்றீங்க? மை பாடி மை க்ளோத். எஸ், அப்புறம் ஏன் அவங்கள அழிச்சிங்க? அவங்களையும் இல்லெஜிட்டிமேட் ஆக்குனீங்க, அவங்களையும் இல்லீகல் ஆக்குனீங்க. அதே மாதிரிதான் இப்ப என்ன ஏற்றத்தாழ்வை அழிச்சிட்டோமா? முதல்ல ஒருவேளை ஏற்றத்தாழ்வு இருந்திருந்தாலும் அறிவும் ஒழுக்கமும் மிக தெளிந்த வழிகாட்டியாக வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தையும் சார்ந்து அந்த தர்மத்தை சார்ந்து வர்ணங்கள் இயங்கின. இப்போ பணம், அதிகாரம், மைட் இஸ் ரைட், இதை சார்ந்து வர்ணங்கள் இயங்குது. அட ஒண்ணுமில்லைங்க, பிளைட்ல ஏறி பாருங்களேன். நீங்க பிசினஸ் கிளாஸை தாண்டி எக்கானமி கிளாஸுக்கு போகும்போது அந்த பிசினஸ் கிளாஸ்ல உட்காந்துருக்க உங்களை எப்படி பாக்குறாங்கன்னு முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, ஏற்றத்தாழ்வு ஒழிச்சிட்டீங்களா? சுத்தி பார்த்துட்டு பேசுங்க ஐயா. சனாதன இந்து தர்மத்தின் வாழ்வியல் டைம் டெஸ்டட், ஃபூல் ப்ரூஃப். இன்னொரு ரகசியமும் சொல்றேன் கேட்டு. சனாதன இந்து தர்மத்துக்கு எதிராக மேடையில் முழங்குகின்ற, வெளியிலே பேசுகின்ற பெரும்பாலானோர் சனாதன இந்து தர்மத்தின் அடிப்படையான சத்தியங்களான மிக முக்கியமான சத்தியங்களை தங்களுடைய வாழ்க்கையோட பிரின்சிபிளா வச்சுட்டு தான் வாழறார்கள். பிராண்ட் அழி, நாம புதுசா ஏதோ சொல்ற மாதிரி ஒரு ரெவல்யூஷனரி மாதிரி காட்டு, ஆனா அதே ப்ராடக்டை எடுத்து ஒரு ரீபிராண்ட் பண்ணிக்கோ. இதுதான் பெரும்பாலான இந்த மாடர்ன் டே சமூக இயக்கங்கள், புரட்சி இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிக்கிற எல்லாத்துலயும் நடக்குது. எனிஹவ், ஆழ்ந்து கேளுங்கள். நீங்கள் தனி மனிதர்களாக இதையெல்லாம் புரிந்து கொண்டீர்களானால் அப்பர் பெருமான் முழங்கிய அந்த சத்தியம் உங்கள் அனுபூதியாக மாறும். நாம் ஆர்க்குங்குடியல்லோம், நரகில் இடர்படும் நமனையஞ்சோம். இந்த கான்ஷியஸ் சாவர்னிட்டி வந்துருங்கய்யா.
உங்களுக்கே அந்த கான்சியஸ் சாவரனிட்டி வந்துருங்கய்யா. நாம் ஆர்க்குங்குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகில் இடர்படோம். ஏமாப்போம் விணியறியோம் பணிவோமல்லோம். அது ஒரு அருமையான 4 வார்த்தை, 4 லைனு. அது முழு பதிகம் இருக்கு, அதுல ஒரு 4 லைன் இது. நாம் ஆர்க்குங்குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்திலிடற்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் விணியறியோம் பணிவோமல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. வெறும் இந்த 4 வரியை என்னால ஒரு 10 நாள் விளக்கினாதான் புரியும். அதாவது ஒவ்வொன்றை பற்றியும் அது எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது, எங்கு அது தவறான காரணங்களுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. ஒரு காமன் இஸ்லாமிய ரொம்ப நல்லவரா இருப்பாரு, ஆனா அது எந்த இடத்துல எந்த முடிவெடுக்கின்ற அதிகார மட்டத்துல தீவிரவாதம் ஒரு பிரின்சிபிளா, பிலாசபியா, லைஃப் ஸ்டைலா டீச் பண்ணப்படுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். பிரிச்சு பார்த்துருவீங்க. யாரோ ஒரு சில இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளா மாறி செயல்படுறாங்கன்னா எல்லா இஸ்லாமியரை குறை சொல்றதும் தப்பு. அதே மாதிரி இது எந்த இடத்திலே ஒரு காமன் இஸ்லாமியன் தீவிரவாதியாக மாற்றப்படுகின்ற மூளைச்சலவைக்குள் செல்லுகிறான், ரேடிக்கலைசேஷன் எங்க நடக்குதுன்னு கண்டுபிடிக்காமல் இருக்கிறதும் தப்பு. அதே மாதிரிதான் மதமாற்றம். ஒரு காமன் கிறிஸ்தவர் ரொம்ப நல்லவரா இருப்பாரு, ஆனா எந்த இடத்துல மதமாற்றுவதற்காக நாட்டை பிடிப்பதும், நாட்டை பிடித்து மதமாற்றுவதும், மதம் மாற்றியே நாட்டை பிடிப்பது, நாட்டை பிடித்து மதம் மாற்றுவது அப்படிங்கிற அந்த கொடூரமான தீவிரவாதத்திற்குள் எந்த இடத்துல அது மாறுது அப்படின்னு ஸ்டடி பண்ணணும். மதமாற்றம் செய்வதன் மூலமாக நாட்டை பிடிக்கின்ற அந்த செயல், நாட்டை பிடித்து கட்டாயப்படுத்தி மதம் மாற்றம் செய்கின்ற இந்த செயல் நடப்பதனால் எல்லா கிறிஸ்தவர்களையும் வெறுப்பதும் தவறு. ஆனா கிறிஸ்தவத்தில் எங்கு அந்த தவறு நடக்க துவங்குகிறதுன்னு கண்டறியாமல் இருப்பதும் தவறு. இந்த பிரித்து பார்க்கின்ற தெளிவை புராணங்களை படித்தீர்களானால் அந்த அறிவு உங்களுக்கு தந்துவிடும். புராணங்களை புரிந்து கொண்டீர்களானால், பார்ப்பவனை பார்க்கின்ற அந்த அவேர்னஸுக்குள்ள இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில் இந்த தெளிவெல்லாம் வந்துவிடும். பொருளாதாரம் அப்படிங்கிறத வச்சு மக்களுடைய வாழ்க்கையே சீரழிக்கின்ற இந்த லைஃப் ஸ்டைலை ஏத்துக்காதீங்கயா. பொருளாதாரம் டிரான்சாக்ஷன் அளவோட முடிஞ்சிடணும். பொருளாதாரத்தை வைத்து உங்களை மற்றவர்கள் எடை போடுவது, அது தொடர்ந்து நடப்பதனால் நீங்களே உங்களை அதை வைத்து எடை போட்டுக் கொள்வது, இந்த மூளைச்சலவைக்குள் சிக்காதீர்கள். இந்த மூளைச்சலவை உங்களுக்கு நிகழ அனுமதிக்காதீர்கள். இந்த மூளைச்சலவையெல்லாம் உங்களுக்கு நிகழ அனுமதிச்சிட்டீங்கன்னா அதுதான் நரகம். நாம் ஆர்க்குங்குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம். நமனை அஞ்சோம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, சத்தியத்தை அப்படியே சொல்றேன், புரிஞ்சுக்கோங்கய்யா. உண்மையில நமக்கு சாவுன்னு ஒண்ணு கிடையாதுங்கய்யா. நம்ம எல்லாருமே பிறக்கிறோம், வளர்ந்துகிட்டே போறோம். வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்றுமே மங்களமான அனுபவங்கள். அதனால எக்ஸ்பேண்ட் தான் ஆகிறோம். உடனே ஐயோ சாமி என் பணமெல்லாம் போய் லாஸ் ஆயிடுச்சு, நடுத்தரில் நிக்கிறேன், இதை போய் மங்களம்னு சொல்ல முடியுமா? ஆமாம், பொறுமையோடு கேளுங்கள்.
பணம் போய் அது இல்லாத பொழுது தெளிவா தெரியும். பணம் இருந்தப்ப அதை எப்படி டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டு அதை இருப்பதற்கும் வளர்ப்பதற்குமான செயல்களை செய்யாமல் மூடத்தனமா பொறுப்பில்லாமல் இருந்தீர்கள் என்பதை நீங்கள் பார்ப்பதற்கான அருமையான வாய்ப்பு தான் பணம் இல்லாது போகின்ற காலங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கொடுத்து உயிரை விரிக்கின்ற, உயிரை மலரச் செய்கின்ற மங்கள நிகழ்வு. இது மாதிரி தான் உங்க லைஃப்ல நீங்க லாஸ்ன்னு சொல்ற எல்லாமே உங்கள் உயிரை அடுத்த நிலைக்கு மலரச் செய்து கொண்டே போகுது. அதே மாதிரி தான் ஒரு நிலையில இந்த உடம்பு உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாம போகும் பொழுது சரின்னு விட்டுட்டு அடுத்த உடம்பை எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அவ்வளவுதான். இதுல ஒன்னதான் லூஸ் பண்ண போறீங்கயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேரும் பேர் மீது பொருத்தப்பட்ட புகுத்தப்பட்ட பேர் மீது திணிக்கப்பட்ட நினைவுகளும் தாங்கய்யா, வேற ஒண்ணுமே கிடையாதுங்கய்யா. என்ன சாமி இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்க? சத்தியத்தை ஆழ்ந்து சொல்லுகிறேன் கேளுங்கள். தனியா மரணத்தை பற்றி ஒரு நாள் பேச போறப்ப இன்னும் ஆழ்ந்து சொல்றேன். இப்ப சொல்ற இந்த அடிப்படை சத்தியங்களை புரிஞ்சுக்கோங்க. உண்மையில 7 வயசுல இருந்த அதே நபர் இப்ப இருக்கீங்களா? நீங்க கிடையாது. 7 வயசுல என்ன இருந்ததோ அந்த வயிறு லைனர், ஸ்டமக் லைனர் பாத்தீங்கன்னா 5 நாளைக்கு ஒரு தரம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. கட் லைனர் 5 நாளைக்கு ஒரு தரம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. உங்க ஸ்கின் கம்ப்ளீட்டா 7 வருஷத்துக்கு ஒரு தரம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. உங்க மூளை 1 வருஷத்துக்கு ஒரு தரம் முழுசா தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. உண்மையில பாத்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உங்களுக்கும் இப்போ இருக்கிற உங்களுக்கும் ஒன்னே ஒண்ணுதான் சேம். அது என்னன்னா உங்க பேர், அவ்வளவுதான். உங்க பேரை தவிர உங்க உடம்பு, மனசு, உணர்வு, உணர்ச்சி எதுவுமே சேம் கிடையாது. உங்க உடம்பு, உணர்வு, மனம், உணர்ச்சி, ஈவன் உங்க பேரை கூடங்க தொடர்ந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓ, இந்த பேரை காப்பாத்திக்கணும், இந்த பேரை காப்பாத்திக்கணும், உங்க பிராண்டை காப்பாத்திக்கணும், தொடர்ந்து டிஃபெண்ட் பண்றீங்கல்ல, கொஞ்சம் அப்படியே தள்ளி நின்று பாருங்கயா. யார் யாரெல்லாம் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ அப்படின்னு நீங்க பயந்துட்டு இருக்கீங்களோ, அவங்க எல்லாரும் நீங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்களோன்னு பயந்துட்டு இருக்காங்கய்யா. என்ன மூடத்தனமான கண்ணாமூச்சிங்கய்யா. அட்லீஸ்ட் இந்த கண்ணாமூச்சின்னு தெரிஞ்சுட்டு விளையாண்டீங்கன்னா கூட பரவாயில்ல. கண்ணாமூச்சி விளையாடிட்டு கண்ணே போயிருச்சுன்னு நினைச்சிட்டு கதறிட்டு இருக்கீங்களேங்கய்யா, அதுதாங்கய்யா பிரச்சனை. ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எதுவுமே இப்ப உங்ககிட்ட இல்ல. இப்போ நீங்க யாரா இருக்கீங்களோ, உங்க மனசு, உங்க உடம்பு, உங்க உணர்ச்சிகள், உங்க உணர்வுகள், உங்க பிராண்டு, உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்து, அதுக்கு நீங்க பண்ற டிஃபென்ஸ், இதெல்லாம் 7 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க போறது இல்ல. அப்ப எது போயிடும்னு பயப்படுறீங்க? இறக்கப் போவது இறந்து கொண்டே இருக்கிறது. இரவாத ஒன்று என்றும் இரவாததாகவும் பிறவாததாகவும் உங்களுக்குள் நிரந்தரமாக இருக்கின்றது. அதாவது உங்களுக்குள்ள நிரந்தரமா கார்னர் ஆஃப் யுவர் ஹார்ட், ஒரு அடி ஆழத்துல நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும்னோ,
நீங்கள் இல்லாது போகப் போகின்ற காலமே இல்லைன்னு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுதான் உங்களை செயல்பட வைக்கும். அதுதான் பரமசத்தியம். அதுதான் பரமசத்தியம். நமனை அஞ்சோம். இந்த ஒரு பர்த் தான் அப்படின்னு நம்பிட்டு இருக்கவங்க எல்லாம் யமனை பார்த்து பயந்துகிட்டுங்கய்யா. தைரியமா இருங்க. சனாதன இந்து தர்மத்தின் வாரிசுகளே, நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு எத்துணை ஜென்மம் வேண்டுமோ நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற அளவுக்கு காலமும் இடமும் பரம்பொருள் அளித்திருக்கின்றான். நமனை அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஜென்மந்தான், இந்த 70-90 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சாகணும். அந்த நம்பிக்கைகளை வச்சிருக்கவன் தான் ஏன் யமனை கண்டு பயப்படணும்? நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலையில்லோம், ஏமாப்போம், விணியறியோம், பணிவோமல்லோம். உண்மையிலங்கய்யா, எந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து இந்த உடம்பும் மனசும் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கோ அந்த கான்சியஸ்னஸ் ஆழ்ந்து பார்த்தீர்களானால், பார்ப்பானை பார்த்தீர்களானால், அப்சர்வரை அப்சர்வ் பண்ணீங்கன்னா, விட்னஸை விட்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்கய்யா, நீங்க தான் இந்த உடம்ப உருவாக்குறீங்க. நீங்க சொல்லுகின்ற சொற்களாலே, நீங்க வைத்திருக்கின்ற நம்பிக்கைகளாலே, உங்களுடைய கான்ஷியஸான முடிவுகளாலே இந்த உடல், மனம், உயிர், உணர்வு அனைத்தையும் நீங்க தாங்க வடிவமைக்கிறீங்க. நீங்க சொல்லுகின்ற சொற்களை முறைப்படுத்தினீர்களானால், மனம் சார்ந்து உடலிலே எழுகின்ற எல்லா பிரச்சனைகளும், மனம் சார்ந்து உங்கள் சமூகத்தில் எழுகின்ற, நீங்கள் எழுப்பிக் கொள்ளுகின்ற, எழுப்புவித்த சகல பிரச்சனைகளும் காணாமல் போய்விடும். கான்ஷியஸ் டெசிஷன்ஸ் கான்ஷியஸா எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உணர்வு சார்ந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், உணர்வோட பலவீனம் காரணமா, உணர்வின்மை காரணமா, அன்கான்ஷியஸ் ரீசன்ஸ்னால நீங்க சமூகத்துல உருவாக்கிக்கிட்ட பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள், இது எல்லாம் காணாம போயிருங்க. உணர்வு சார்ந்து நீங்க உங்க உடம்பு மேல ஏற்படுத்திக்கிட்ட நோய்கள், இதெல்லாம் காணாம போயிருங்க. ஜஸ்ட் உங்களுடைய எண்ணங்களை அவேர்னஸ் கீழே எடுத்துட்டு வர்றது, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற வார்த்தைகளை அவேர்னஸ் கீழே எடுத்துட்டு வர்றது, உங்களுடைய கான்ஷியஸ் டெசிஷன்ஸை அவேர்னஸோடு அப்சர்வ் பண்றது, உங்களுடைய அப்சர்வரையே கான்ஷியஸா அப்சர்வ் பண்றது. இதை மட்டும் செய்ய துவங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆன்மீக வீழ்ச்சி, ஆன்மீக எழுச்சி, ஆன்மீக புரட்சி நடந்துவிடும். நான் பரிவிராஜக யாத்திரை சொல்றது காரணமே இதுதாங்கய்யா. பரிவிராஜக யாத்திரை வேற ஒண்ணும் இல்ல. நான் சொன்ன உடனே வேக வேகமா முதல் 2 நாள் கிளம்பிடுவீங்க. ஒரு நாள் அந்த உற்சாகம்
மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன், சாமி சொல்லிட்டார் பண்ணுவோமடா, கிளம்புவோமடா அப்படின்னு கிளம்பிடுவீங்க. 2 நாள் 3 நாள்ல 3வது நாள்லாம் கை கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ கொஞ்சம் வேகமா வந்துட்டோமோ, கொஞ்சம் யோசிச்சு அடுத்த வருஷம் வந்திருக்கலாமோ, இல்ல அடுத்த பேட்ச்ல வரலாமோ. உடல் செயல்படும் பொழுதுதான் மனம் சகலவிதமான சுயசந்தேகம், சுயவெறுப்பு, சுயமறுப்பு எல்லாத்தையும் கிளப்பும். 1 வருஷம் அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நடந்துட்டீங்கன்னா, யாத்திரை பண்ணிட்டீங்கன்னா, அதனாலதான் 1 வருஷம் சொல்றேன். ஏன் 1 வருஷம் சொல்றேன்னா, இது இந்த பொங்குகின்ற உங்களுடைய மன அமைப்புகள், பேட்டர்ன்ஸ், வாசனை எல்லாத்தையும் கான்சியஸா அப்சர்வ் பண்ணி அதிலிருந்தெல்லாம் சுதந்திரம் பெற்று உங்க லைஃபே ஸ்பிரிச்சுவலி ஆர்கனைஸ்ட், ஸ்பிரிச்சுவலி டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவலி என்லைட்டன்மெண்ட் சென்டர்டான ஆர்கனைசிங்கும் டிசிப்ளினும் வந்துருங்கய்யா. இந்த பரிவராஜக யாத்திரை ஆன்மீக அணுகுண்டு மாதிரிங்கய்யா. உங்களை அப்படியே வேற நிலைமைக்கு எடுத்துட்டு போயிடும். அணுகுண்டுன்னு சொல்றத விட அணுசக்தின்னு சொல்லலாம். ஆன்மீக அணுசக்திங்கய்யா. அணுகுண்டுன்ற வார்த்தை யூஸ்வலா நம்ம டிஸ்ட்ரக்ஷனுக்கு தான் யூஸ் பண்றோம். அணுசக்தி, கிரியேஷன். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தினசரி வாழ்க்கையில எத்தனை உறவுகள்ல எரிச்சலோடையே இன்டராக்ஷன் பண்றீங்க, லிஸ்ட் போட்டு பாருங்க. எரிஞ்சு விழுந்து, சலிப்போடு, போர் அடிச்சு, டயர்டாகி, அந்த போர் அடிக்கிறதுனால டயர்ட் ஆகிறது, டயர்டா இருந்து போர் அடிக்கிறது, தூங்குறதுக்கும் போர் அடிக்கிறது. தூங்குறதுக்கும் போர் அடிக்கும் போதுதான் என்ன பண்றோம், ஆல்கஹால் எடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த சிக்கல், இந்த சுழற்சியில, இந்த விஷய சர்க்கிள்ல மாட்டிக்கிட்டு எத்தனை பேர் முழிக்கிறீங்க நீங்களே பாருங்க. ஒரு நாளைக்கு உங்களுடைய எத்தனை இன்டராக்ஷன் எரிச்சல், கோபம், ஆத்திரம், கொந்தளிப்பு இது சார்ந்தே இருக்குன்னு பாருங்க. நான் பரிவராஜகம் போனீங்கன்னா புது புது மனிதர்களோட இன்டராக்ட் பண்ணணும், புது புது உறவுகளை கிரியேட் பண்ணணும். நட்பு, ஏன்னா அவங்களுடைய தேவை உங்களுக்கு இருக்கு, உங்க வாழ்க்கையில சர்வைவலுக்கு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, நட்பு, அன்பு, கருணை, இனிமை இதெல்லாம் நீங்க வெளிப்படுத்தி ஆகணும். இதெல்லாம் அவங்க உங்களுக்கு வெளிப்படுத்துவதை நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய ஆழ் உணர்வு, நீங்கள் ஒரு இனிமையான லவ்விங் பர்சன், லவ்வபிள் பர்சன். நீங்களும் லவ்விங்கான பர்சன், மனிதர்களும் உங்களை நேசிப்பதற்கு தகுதியுடைய லவ்வபிள் பர்சன் அப்படிங்கிற முழுமை உறவுகள்ல வர ஆரம்பிக்கும். லவ்விங் பர்சனாவும் லவ்வபிள் பர்சனாவும் இருக்கிறது தாங்க சொர்க்கம். லவ்விங்காவும் இல்லாம லவ்வபிளாவும் இல்லாம இருக்கிறதா நரகம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பரிமாணங்களில் ஸ்பான்டேனியஸா, சைமல்டேனியஸா, சைனர்ஜிட்டிக்கா ஆன்மீக சத்தியங்களை உங்களுக்குள்ள மலரச் செய்து, ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் மலரச் செய்து, ஜீவன் முக்தி சென்டர்டா, மோக்ஷா சென்ட்ரிக் தர்மமும், மோக்ஷா சென்ட்ரிக் அர்த்தம், மோக்ஷா சென்ட்ரிக் காமம் அப்படிங்கிற இனிமையான வாழ்க்கையை உங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துரும் இந்த பரிவராஜக வாழ்க்கை. அதனாலதான் பரிவராஜகம் போங்க,
40 வயசுக்கு கம்மியா இருக்கவங்க, 40 வயசுக்கு குறைஞ்சிருக்கவங்க எல்லாம் தயவு செஞ்சு லைஃப மிஸ் பண்ணிடாதீங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 1 வருஷம் பரிவராஜகம் போங்க. உங்க கேரியர் என்னன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி 1 வருஷம் பரிவராஜகம் போங்க. எப்ப பார்த்தாலும் இந்த தருதரம் பிடிச்சவங்க, அதுலயும் நம்ம பெரியவங்க பாத்தீங்கன்னா, நீ என்ன ஆகணும்னாலும் சரி, முதல்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகணும்னு பிளான் பண்றது. எஸ்எஸ்எல்சி +2 எப்படி பேசிக் குவாலிஃபிகேஷன், அந்த மாதிரி இன்ஜினியரிங் பேசிக் குவாலிஃபிகேஷனா மாத்தி விட்டாங்க. பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும்னா, 18 வயசு ஆன உடனே ஒரு இளைஞனோ இளம்பெண்ணோ இந்தியா முழுக்க, பாரதம் முழுக்க யாத்திரை பண்ணணும். அருமையான இடங்கள் நான் லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன். ஒரு 200 இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கேங்க. ஆரோவில், பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆரோவில், கல்கத்தால இருக்கிற பேலூர் மடம், தமிழ்நாட்டில் இருக்கிற மெய்வழிச்சாலை, இந்த மாதிரி பல சமூகங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பரிமாணங்களை வாழுகின்ற பல சமூகங்கள் இருக்குங்க. ஒரு 200 இடம் இந்த மாதிரி சூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி மதுரை பக்கத்துல ஒரு கிராமம், 4 ஜெனரேஷனா மொத்த கிராமமும் சைவம், நான் வெஜிடேரியன் ஃபுட் இல்லாம இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான சமூகங்கள் இருக்கு. அங்கெல்லாம் போங்க. ஒரு 200 இடத்தை சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த பரிவிராஜகம் போறவங்களுக்கு கைட் பண்றதுக்காகவே. வெறும் ஒரு நாள் போய் பார்த்துட்டுலாம் வந்துடக்கூடாது. ஒரு சில நாட்கள் அங்க தங்கணும். அதே மாதிரி முன்னாடியே ஹோட்டல் புக் பண்ணிட்டு இன்ஃபார்ம்டா வெல் ஆர்கனைஸ்ட் எல்லாம் போகக்கூடாது. அதிதியாக, அதிதினா சொல்லாமல் வருபவர்கள், அதிதியா அங்க போய் அவங்களோட நட்பை ஏற்படுத்தி அவங்கள நீங்க அவங்கள நம்பி அவங்க உங்களை நம்ப வச்சு நட்பை ஏற்படுத்தி இன்ட்ராக்ஷன் வந்து நட்பு, அன்பு இதெல்லாம் நடந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு சென்று விடும். உடலாலும் மனதாலும் உணர்வாலும் உயிராலும் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு சென்று விடும். திரு செந்தில் அவருடைய காமெடி ஒரு மூவில இருக்கும், பார்த்திருப்பீங்க. அதாவது காலையில இந்த கோயில்ல வடை, இந்த கோயில்ல தயிர் சாதம், மறுநாள் இன்னைக்கு இந்த கோயில்ல புளியோதரை அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு, ஒரு டைரி. கூட இருக்கிற இன்னொரு ஆக்டர்கிட்ட சொல்லுவார், நீ போய் இந்த 2 தூக்கு கொடுத்து இந்தா போய் இந்த கோயில்ல போய் இன்னைக்கு இங்க வடை கிடைக்கும், இன்னைக்கு இங்க புளியோதரை கிடைக்கும், வாங்கிட்டு வா அப்படின்னு வாங்கிட்டு சாப்பிடுவார் பாருங்க. அவரு செந்தில் ரொம்ப ஜோவியலா சொல்லுவார், நாலேஜ் இஸ் பவர், இன்ஃபர்மேஷன் இஸ் பவர் அப்படின்னு. அவர் வந்து சென்னைக்கு மட்டும்தான் டைரி வச்சிருக்காரு. நான் மொத்த இந்தியாவுக்குமே டைரி வச்சிருக்கேன். அந்த டைரியை தான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறேன். பல மக்களையும் பார்த்து நான் எப்பவும் சொல்லுவேங்கய்யா, உங்களை சுத்தி இருக்கிற பொருட்களோட எண்ணிக்கை, அதோட விலை வச்சு உங்களுடைய ரிச்னஸ் முடிவு பண்ண முடியாதுங்கய்யா. உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற ஸ்டாம்ப்ஸோட எண்ணிக்கையை வச்சு தான் உங்க ரிச்னஸ் முடிவு பண்ண முடியும். பள்ளியில் மட்டும், பள்ளி கல்லூரியில் மட்டும் படித்தவன் படிக்காதவன், பணம் மட்டும் இருப்பவன் ஏழை. தன்னை சுற்றி இருக்கும் பொருட்களின் விலை மற்றும் பொருட்களின் எண்ணிக்கை இவை சார்ந்து மட்டும் தன்னை செல்வந்தன் என்று நினைப்பவன் முட்டாள். உலகத்திலிருந்து படித்தவனே படித்தவன், பல இடங்களுக்கும் சென்று பல சமூகங்களையும் கண்டு பல்வேறு விதமான வாழ்க்கை முறைகளையும் உள்வாங்கியவனே
செல்வந்தன் பணத்தை தாண்டி இந்த உலகத்திலே வாழ்வதற்கான உடல், மனம், உயிர், உணர்வு போன்றவற்றை இனிமையாக வளர்த்தெடுத்திருப்பவனே மிகப்பெரிய செல்வந்தன், ஐஸ்வர்யவான். பரிவிராஜகத்தை அதனாலதான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறங்க. இந்த 200 இடங்கள் ஏற்கனவே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கைடா இதை கொடுக்குறேன். அங்கெல்லாம் போய் வாழ்க்கையை படியுங்கள், வாழ்க்கையை விரித்துக் கொள்ளுங்கள். காலம் கடந்து விட்டதனாலே அடுத்தடுத்த சத்சங்கங்களை தொடருவோம். நீங்கள் எல்லோரும் பரமாத்வைதத்தில் நிலை பெற்று நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.